ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்க. ஓகே. இப்ப வந்து எத ஆரம்பிக்க போறோம்னா, அடுத்த மெத்தட் தான். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன். அடுத்த கான்செப்ட்க்கு போறதுக்கு முன்னாடி, இப்ப நான் எழுதுறது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் தனியா கொஸ்டின் கேட்பாங்க. அது வேற விஷயம். அது பேசிக்கா சில விஷயங்கள் குடுப்பேன். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். அத எழுதிட்டு தான் அத ஆரம்பிக்க போறேன். எம்ஓஎஸ் தான் ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து. அதாவது 1, 2, 3 முடிச்சிருப்பேன். 4வது ஆரம்பிக்கிறேன். அது இதோட முடியுது உங்களுக்கு. காலம் வந்து தான் அடுத்து இருக்கும். இத முடிச்சிட்டோம்னா. ஆனா இது ஒரே செஷன்ல முடிக்கிறது பாசிபிலிட்டி இல்ல. ஓகே. ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. அதாவது டிஃபரெண்ட் மெத்தட் டூ அனாலிசிஸ் தி ஸ்ட்ரக்சர்ன்னு போட்டுக்கிறேங்க. டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் டூ அனாலிஸ் தி ஸ்ட்ரக்சர். எப்படின்னா அனாலிசிஸ் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து அப்படிதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது 2 மெத்தடா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஃபோர்ஸ் மெத்தட்னு பிரிக்கலாம். இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்னு படிக்கலாம். There are two types of methods are conducted to ஒன்னு வந்து ஃபோர்ஸ் மெத்தட் ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆர் காம்பேட்டபிலிட்டி. இன்னொன்னு எப்படி சொல்லுவோம்னா டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்விலிபிரியம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஸ்டிப்னஸ் மெத்தட்னு சொல்லுவோம். அப்ப இந்த வார்த்தையில கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் மெத்தட்க்கு என்ன நேம் இருக்கும்? டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்க்கு என்ன நேம் இருக்கும்? அப்படின்னா இந்த வார்த்தையிலேயே வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. கவனமா இருங்க. ஓகே. எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 1ன்னு போட்டுக்கிறேங்க. 1 ஃபோர்ஸ் மெத்தட் flexibility method or compatibility method. மொத்தம் 3 இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, KFC சிக்கன் சாப்பிட்டுருக்கீங்கல்ல? KFC. அதே மாரி FFCன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. KFC. இந்த Kக்கு பதிலா ஆ Fன்னு வச்சுக்கிறேங்க. FFC. ஃபோர்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி, KFC தானே? ஓகே. காம்பேட்டபிலிட்டி. ஓகே. FFC ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஃபோர்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி 2 Fக்கு, Cக்கு காம்பேட்டபிலிட்டி. அப்ப திஸ் மெத்தட் எது எதுனா கன்சிடர் பண்ணா, இத கேட்பாங்க சார். ஆர்டர் நோட்ல கேட்பாங்க. தேடிவிட கண்டிப்பா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இப்ப குடுக்குறதுலயே. ஆர்டர் நோட்ல ஏதாச்சும் உங்களுக்கு குடுத்துட்டு இது ஃபோர்ஸ் மெத்தட் இது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் திஸ் மெத்தட் கன்சிடர் ஆஃப் இதுக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னா, திஸ் மெத்தட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் வந்து மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபர்மேஷன். மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபர்மேஷன். பிராக்கெட்ல பார்த்திருப்பீங்க. ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவருக்கு தானே குடுத்திருப்பேன். மேக்ஸ்வெல் தியரின்னு. ஆர் மேக்ஸ்வெல் தியரம்னு. மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபர்மேஷன் தான் பார்த்திருப்போம். பிராக்கெட்ல ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் குடுக்குது. எது எதுக்கு வரும்னே கேட்பாங்கன்னா, அங்கேயே எழுதிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே குடுத்திருப்பேன். நான் எழுதுற அந்த ஹெட்டிங்லயே ஒரு கொஸ்டின் இருக்கும். ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் பீம்னு போடு. கேன்டிலீவர் பீம். பி வந்து என்ன அப்படின்னா, மொமெண்ட் ஏரியா மெத்தட். ஃபிக்ஸட் பீம். அதுக்கடுத்து தியரி ஆஃப் 3 மொமெண்ட்ஸ். தியரி ஆஃப் 3 மொமெண்ட்ஸ். ஆர் கிளாப்லாண்ட்ஸ் தியரம். தியரி ஆஃப் 3 மொமெண்ட்ஸ் இல்ல கிளாப்லாண்ட்ஸ் தியரம். இது எதுக்குன்னா கன்டினியூஸ் பீம். அதுக்கடுத்து 4 என்ன அப்படின்னா
மேட்ரிக்ஸ் பிளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்னு சொல்லுவான். மெக்காலே மெத்தட்னு சொல்லுவான். மேட்ரிக்ஸ்ங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டில குடுக்குறேன். ஸ்டிப்னஸ்ல குடுக்கல. ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்ல வரும். வார்த்தையில கவனம். மேட்ரிக் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். அதுக்கடுத்து மெக்காலே மெத்தட். மெக்காலேஸ் மெத்தட். பிரிட்ஜ்ல இருக்கும்போது இந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும். இந்த அளவுக்குன்னா இந்த டெல்டா அளவு. அப்ப இந்த டெல்டாக்கான ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிக் குடுத்திருப்பேன். டெல்டா எல் ஈக்குவல் டூ என்ன பிஎல் டிவைடட் பை ஏன்னு சொல்லி குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப இதுல டெல்டா வச்சுக்கிருங்க. பிய வெளில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? எல் பை ஏன்னு. அப்ப நல்லா கவனிங்க. இந்த எல் பை ஏங்கிறது தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் டெல்டான்னு சொல்லுவாங்க. அதான் சாரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப எல் பை ஏங்கிறத ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப உள்ளுக்குள்ள உள்ள எல் பை ஏய ஃபோர்ஸ் எஃப்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இல்லாட்டி எஃப்ன்னு வச்சுக்கிடுங்க. சொல்றேன். ஃபோர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பிங்கிறது ஆக்சியல் ஃபோர்ஸ், டெல்டானா டிஸ்பிளேஸ்மென்ட். இப்ப இந்த எல் பை ஏ ஈக்குவல் அது எப்போ போட்டோம்? ஃப்ளெக்சிபிலிட்டிய போட்டா என்ன ஆயிரும்? அப்ப டெல்டா ஈக்குவல் டூ இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னு நான் அப்ப சொல்றேன். லோடு இன்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்ப ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸோட வடிவம் எப்படி இருக்குன்னா, எல் பை ஏஇன்னு இருக்கும். இதே டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸோட வடிவம் எப்படி இருக்குன்னா, ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸுக்கு ஏஇ பை எல்ன்னு இருக்கும். கவனம் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இது கான்செப்ட்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இன்வெர்ஸ் போட்டோம் அப்படின்னா, ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இதுக்கு இன்வெர்ஸ் போட்டா ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ். அப்ப எல் பை ஏங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. அது இன்வெர்ஸ் தான் தலைகீழி. அதுக்கு இன்வெர்ஸ் போட்டா என்ன வரும்? ஏஇ பை எல்ங்கிறது வரும். அப்ப டெல்டா ஈக்குவல் டூ பி இன்டு எஃப். இதுல டெல்டாங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட், பிங்கிறது ஆக்சியல் ஃபோர்ஸ், எஃப்ங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஞாபகம் வச்சுக்கிறங்க. வேர் வேர் டெல்டாங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட், பிங்கிறது ஆக்சியல் ஃபோர்ஸ், எஃப்ங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே. ஃப்ளெக்சிபிலிட்டி. இவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்களோ? ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு சாட்டர்டே தானே, சண்டே கூட இல்லையே. ஏன் உள்ளது? நாளைக்கு தானே தமிழ் நியூ இயரும். சரி ஓகே. ஃப்ளெக்சிபிலிட்டி எஃப். அப்ப இதுல வந்து எக்ஸாம்ல கேட்கறது என்னன்னா, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எஃப் ஈக்குவல் டூ இது கேட்பாங்க. கவனமா இருக்கணும். ஓகே. ஓகே. அடுத்து. இப்ப அடுத்தது. இப்ப நான் எழுதுற இதுலேருந்து ஒரு கொஸ்டின் சார். இப்ப நான் எழுதியிருக்கேன்னா, இது பிளஸ் இதுன்னு எழுதுவேன் இன்னொன்னு. இதுலயே வந்து இந்த பேர்கள வச்சே கேட்பாங்க. ஃபோர்ஸ் மெத்தட்க்கு என்னென்ன இருக்கு? ஃப்ளெக்சிபிலிட்டி, காம்பேட்டிபிலிட்டி. ஃபோர்ஸ் மெத்தட்ல எது எது இருக்கு? மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன், மொமெண்ட் ஏரியா மெத்தட், தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்ஸ். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 3 டாபிக்குமே ஃபோர்ஸ் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் கேண்டிலிவர் பார்த்தோமா? ஃபிக்ஸ்டு பீம் பார்த்தோமா? கன்டினியூஸ் பீம் பார்த்தோமா? அப்ப 3மே எதுல இருக்கு? ஃபோர்ஸ் மெத்தட்ல. அதுக்கு அடுத்து மேட்ரிக்ஸ்ல 2 இருக்கு. ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்டிப்னஸ். அதுல வந்து ஃபோர்ஸ் மெத்தட்ல ஃப்ளெக்சிபிலிட்டி. எஃப்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு எஃப், ஃபோர்ஸ்க்கு எஃப். அப்ப 2 ஒரே கேட்டகரில வரும். அதுக்கு அடுத்து மெக்கானிக்ஸ் மெத்தட். ஓகேவா? இது எல்லாம் எதுக்குள்ள வரும்? ஃபோர்ஸ் மெத்தட்ல வரும். டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல இப்ப குடுப்பேன் பார்த்துக்கிடுங்க. அப்ப இதுல 4 டிஸ்பிளேஸ்மென்ட்ல 4 நம்மளுடைய ஃபோர்ஸ்ல 5 இருக்கு மொத்தம். இதெல்லாம் மனப்பாடமா இருக்கு. இப்ப அடுத்து என்னன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். எப்படி இதுக்கு கேஎஃப்சி அதாவது எஃப்எஃப்சி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். அதே மாரி இதுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா, ஆ S21 சொல்லுவாங்க. ஓகேவா? ஆ அந்த செக்ஷனுக்கு டிவிஷனல் இன்ஜினியர்னு ஒரு சாரி அந்த சப் டிவிஷனல் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. எஸ் வந்து சப் எஸ்டிஓ ஏ ஸ்கொயர்ன்னு சொல்றோம்ல. டி டிவிஷனல்,
ஓ ஆஃபீசர். அத எஸ்டின்னு வச்சுக்கிறேங்க. சப் டிவிஷன் இன்ஜினியர்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப எஸ்ங்கிறது ஸ்டிப்னஸ். ஸ்டிப்னஸ் மெத்தட்ன்னு ஒரு பேர் இருக்கு. டிங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ன்னு ஒரு பேர் இருக்கு. டிங்கிறது ஈக்விலிபிரியம் மெத்தட்ன்னு ஒரு பேர் இருக்கு. தெரிஞ்சா பிரச்சனை இல்ல. தெரியாத பட்சத்துக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறது. இப்ப அடுத்து என்னன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ன்னு போடுறேன். பாத்துக்கிறங்க. அடுத்து டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் எழுதிக்கிறேங்க. கரெக்ட்டா வந்துகிட்டு இருக்கீங்க. ம். ஓவராலா. ஓகே. அடுத்து. மேல 1ன்னு தானே குடுத்தேன். சரி பாத்துக்குறோம். ஓகே. 1 தான் குடுத்தேன். இப்ப 2ன்னு எழுதிக்கிறேன். 2ன்னு போட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணிருவேன் சார் எல்லா வீடியோவும். ஓகேவா? நாளைக்கு பண்ணிருவேன். நாளைக்கு ஆஃபீஸ் போவேன். அதனால நாளைக்கு அப்லோட் பண்ணிருவேன் ஈவினிங். அதனால தான் இங்க நெட்வொர்க் இஷ்யூஸ் கிளாஸுக்கே நெட்வொர்க் வந்து ரொம்ப இதா இருக்கு சார். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். காலைல ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதனால நாளைக்கு நைட்டு இல்ல நாளை கழிச்சு மார்னிங். நாளைக்கு நைட்டு போயிட்டுனா மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிருவேன். ஒரு நாள் பொறுத்துக்கிறது. டிஸ்பிளேஸ்மென்ட் யாருக்குமே அப்லோட் பண்ணல. ஏஐ பேஜுக்கு மதியம் வந்து அவங்களுக்கு இரிகேஷன் இன்ஜினியரிங் போட்டேன். அதே அவங்களுக்கு அப்லோட் பண்ணல. ஓகே. இதுக்கு வேற நேம் என்னென்ன இருக்கு அப்படின்னா, சார் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஆல்சோ கால்டு டிஸ்பிளேஸ் மெத்தட்னு வந்துருச்சா? 2 இருக்குன்னா. ஆல்சோ கால்டு எஸ்டின்னு சொன்னேன். அப்ப எஸ் ஸ்டிப்னஸ், டி வந்துட்டு டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கிறது, இ ஈக்லிபிரியம். அப்ப ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டிப்னஸ் ஆர் ஈக்லிபிரியம் மெத்தட். ஓகே. இந்த மெத்தட் கன்சிடர் ஆஃப்னு போட்டுக்கிறேன் அடுத்து. திஸ் மெத்தட் ஆஃப் ஏ. ஏங்கிறது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இத கேட்பாங்க. ஆனா திருப்பி மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டீட்டெயிலா நடத்த போறோமே. இதெல்லாம் எழுதிக்கிறேங்க. ஹார்டி கிராஸ் வந்து கண்டுபிடிச்சாரு 1930. பிராக்கெட்ல எழுதிக்கிறேங்க. எக்ஸாம்ல கேட்டிருக்கான். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யார் கண்டுபிடிச்சதுன்னு? எந்த வருஷம்னு? இது கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் சயின்டிஸ்ட் பேர் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலது கேட்பாங்க. இது கேட்டிருக்காங்க. ஹார்டி கிராஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. இது ஹார்டி கிராஸ் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அதனால எப்ப கண்டுபிடிச்சாருன்னா 1930. அது பி. போர்ட்டல் பிரேம் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். இது வந்து போர்ட்டல் பிரேம்க்கு தான். யார் கண்டுபிடிச்சது? புரொஃபசர் மேனி 1915 கண்டுபிடிச்சிருப்பாரு. சரி 1916ல கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன். ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட்ன்னு போட்டுக்கிறேங்க. பிராக்கெட்ல புரொஃபசர் ஹேனி. சாரி புரொஃபசர் மேனி. 1916ன்னு வச்சுக்கிறேன். 1916. கேட்டிருக்காங்க சார். ஹார்டி கிராஸ் கம்பல்சரி கேட்டாங்க இதுக்கு முன்னாடியே. பாத்துக்கங்க. சி. அதுக்கடுத்து ஹேனிஸ் மெத்தட். இது புரொஃபசர் மேனி. இப்ப குடுக்க போறது ஹானிஸ் மெத்தட். ஓகே. ஹானிஸ் ரொட்டேஷன் மெத்தட். சீன் போட்டுக்கங்க. மொத்தம் 4 மெத்தட் தான் இருக்கு. 3வது வந்துட்டோம். இன்னும் 1 தான் இருக்கு. ஹானிஸ் ரொட்டேஷன் மெத்தட். டி 4வது மேட்ரிக்ஸ் ஸ்டிப்னஸ் மெத்தட். ஸ்டிப்னஸ் மெத்தட். அப்ப மொத்தம் எத்தன மெத்தட் இருக்கு? 4 மெத்தட் இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்க்கு ஃபர்ஸ்ட் 2 நேம் சொன்னேன். ஸ்டிப்னஸ் மெத்தட், ஈக்விலிபிரியம் மெத்தட் அதுக்கு 2 நேம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கடுத்து இதுல எத்தன பேர் இருக்குன்னா, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்லோ டிஃப்ளெக்ஷன் மெத்தட், ஹானிஸ் ரியாக்ஷன் மெத்தட், சாரி ரொட்டேஷன் மெத்தட்,
மேட்ரிக்ஸ் ஸ்டிப்னஸ் மெத்தட். மொத்தம் 4 இருக்கு. கவனமா இருக்கு. இப்ப அடுத்து அடுத்து என்னன்னா, அதே மாரி தான். அங்க என்ன குடுத்தோம் ஃபர்ஸ்ட்டு? டெல்டா ஈக்குவல் டூ பிஎல் பை ஏஇ அப்படின்னு குடுத்திருப்பான். எல் பை ஏய தனியா பிரிச்சோம்ல. அதே மாரி தான் குடுக்க போறேன். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட். என்னன்னா, இந்த பி இங்கிட்டு கொண்டு வரப்போறேன். இந்த பி இங்கிட்டு கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? டெல்டா பை பின்னு வரும். இங்க எல் பை ஏன்னு இருக்கு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன்னா, இத அப்படியே இன்வெர்ஸ் பண்ண போறேன். டெல்டா பை பிய பி பை டெல்டான்னு எழுத போறேன். அப்ப இங்கிட்டு பி பை டெல்டான்னு எழுதிட்டோம்னா, அப்ப இங்க என்ன வரும்? மேல ஏஇ போயிரும். கீழ எல் வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் இஎம்ல நடத்தும்போது சொல்லிக் குடுத்துருப்பேன். இந்த பி பை டெல்டா எப்படின்னு கூப்பிடலாம்? ஸ்டிப்னஸ் கேன்னு சொல்லலாமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நெறைய விஷயம் கான்செப்ட் சொன்னேனே, அதுல சொல்லியிருப்பேன் பாருங்க அடுத்து. ஒரு ஸ்ப்ரிங்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து லோட் அப்ளை பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி டிஃபார்மேஷன் உள்ளுக்குள்ள நடக்கும். அது எந்த அளவுக்கு டிஃபார்மேஷன் நடக்க விடாம தடுக்குதுங்கிறது தான் அதோட ஸ்டிஃப்ன்னு சொல்லுவோம். அதான் ஸ்டிஃப்னஸ், ஸ்டிஃப். அப்ப K ஈக்குவல் P பை டெல்டா. குடுக்கக்கூடிய லோடு எந்த அளவுக்கு டிஃபார்மேஷன் நடக்குது. அப்ப ஸ்டிஃப்னஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் ஃபேக்டர். ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் கூட்ட கூட்ட டெல்டாங்கிறது கம்மியாயிரும். சுருங்குறது கம்மியாயிரும். இல்ல விரிவடைறது கம்மியாயிரும். அப்ப Kங்கிறது என்ன அப்படின்னா, AE பை L. முதல்ல என்ன பார்த்தேன்? FE ஈக்குவல் டூ L பை Aன்னு சொன்னேனா ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்கு. இத அப்படி திருப்பி போட்டா AE பை L. வந்துருச்சா ஆன்சரு? எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். பாத்துக்கிடுங்க. அடுத்து. இத ஆங்கிள் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ்க்கான அர்த்தம் என்ன? அதாவது K ஈக்குவல் டூ இந்த Kங்கிறது ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ். K ஈக்குவல் டூ P பை டெல்டா. அதாவது நம்ம லோடு வந்து ஃபோர்ஸ் டூ ப்ரொடியூஸ் யூனிட் டிஃபார்மேஷன். ஒரு லோடு ஆர் ஃபோர்ஸ் வந்து 1 mm அளவுக்கு எந்த அளவுக்கு யூனிட் டிஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுதோ, அதான் ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு விளக்கம் எப்படி குடுக்கலாம்னா, ஃபோர்ஸ் டூ ப்ரொடியூஸ் யூனிட் டிஃபார்மேஷன் கால்டு ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ். அவ்வளதான். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப நான் சொன்னதுலேருந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா? நம்ம சொல்லியிருக்கேன்ல. எவ்வளவு? ஒரு பக்கம் கரெக்ட்டா வந்திருக்குமா? ஒரு பக்கம் மேல 1/2 பக்கம், கீழ 1/2 பக்கம். அப்ப இப்ப நான் சொன்னதுலேருந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா? பார்த்துக்கிடுங்க. அப்ப இதுல என்னென்ன சார் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஃபோர்ஸ் மெத்தடுக்கு வேற என்ன நேம் இருக்கு? அப்படின்னு கேட்பாங்க. வேற என்ன நேம் இருக்கு? ஃப்ளெக்ஸிபிலிட்டி, கம்பாட்டிபிலிட்டி. அதுக்கடுத்து ஃபோர்ஸ் மெத்தட் கீழ என்னென்ன வருது? மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன், மொமெண்ட் ஏரியா மெத்தடு, தியரம் ஆஃப் 3 மூவ்மெண்ட்ஸ் ஆர் கிளாபெரான் தியரம், மேட்ரிக்ஸ், ஃப்ளெக்ஸிபிலிட்டி மெத்தட். அதுக்கடுத்து மெக்காலஸ் மெத்தட். அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன் எந்த டைப் ஆஃப் பீம்க்கு யூஸ் பண்ண முடியும்? ஃபேப்ரிக் கேன்டிலீவர். மொமெண்ட் ஏரியா மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? ஃபிக்ஸ்ட் பீம். தியரம் ஆஃப் 3 மூவ்மெண்ட்ஸ் வந்து கன்டினியூஸ் பீம்க்கு. அப்புறம் ஃப்ளெக்ஸிபிலிட்டினா என்ன? எல் பை ஏஇங்கிறது தான் ஃப்ளெக்சிபிள் ரிஜிடிட்டி. சாரி ஃப்ளெக்ஸிபிலிட்டி. அதான் ஃப்ளெக்சிபிள் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுல ஏஇங்கிறதுனா ஆக்சியல் ரிஜிடிட்டிய குறிக்கும். இப்ப எல் பை ஏங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுல கீழ இருக்கக்கூடிய இந்த ஏங்கிறது எத குறிக்கும் அப்படின்னா, ஆக்சியல் ரிஜிடிட்டி. இது ஒரு டைம் ஏயிலேயே கேட்டிருக்காங்க. ஏங்கிறது என்ன? ஆக்சியல் ரிஜிடிட்டி. அதுல என்ன ஒரு கொடுமைன்னா, ஏஇன்னு குடுத்துட்டு கீழ அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஆக்சியல் ரிஜிடிட்டி இது மாரி எல்லாம் குடுத்திருந்தாங்க. அதுல யார் ஏக்கு அசிஸ்டன்ட், ஈக்கு இன்ஜினியர்ன்னு யார் டிக் பண்ணான்னு தெரியல எனக்கு. சொல்றேன். சும்மா சொல்றேன். ஆனா ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. கொஸ்டின் கேட்டு. ஆனா ஆக்சியல் ரிஜிடிட்டி ஏங்கிறது. ஓகே. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இல்ல. ஆக்சியல் ரிஜிடிட்டி. ஓகே. அடுத்து. அது மாரி பிஎம்ல ஒரு டைம் குடுத்துட்டு பெஞ்ச் மார்க் குடுத்திருந்தாங்க. அப்புறம் வேற என்னமோல குடுத்திருந்தாங்க. அது அது என்னமோ ஒண்ணு காமெடியா ஒண்ணு குடுத்து வச்சிருந்தாங்க. இது மாரி ஒரு சில டைம் ஒரு கொஸ்டின் அமையும். எடுக்கிறவங்க யாரு? கொஸ்டின் எடுக்கிறதுக்குன்னு தனி ஒரு டீம்லாம் இருக்காது. காலேஜ்க்கு குடுத்து எடுக்கிறது தானே. இப்ப ஜேடி கொஸ்டினே யாருக்கு வரும்? டிப்ளமோ காலேஜ்க்கு வரும். டிப்ளமோ காலேஜ்க்கு யார் இருப்பா? ஒரு 26 வயசுல ஆரம்பிச்சு 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் கீழ ஒர்க் பண்ணுவாங்க. ஹெச்ஓடிக்கு தான் வரும். அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடிக்கு தான் வரும் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு. அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க யாருக்கு வந்து டேலண்டடா இருக்காங்களோ, வந்து ஸ்டாஃப்ட்ட குடுத்துருவாங்க. அவங்க தான் எடுப்பாங்க. அவங்க ஃபன்னா தான் எடுப்பாங்க. அவ்வளவுதான். அப்படி ஒரு சில கொஸ்டின் மாட்றது தான். ஓகே. அது எங்க போனா இன்ஜினியரிங் காலேஜ் போகும். இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கக்கூடிய அசோசியேட் புரொஃபசர் போகும். அந்த அசோசியேட் புரொஃபசர் யார்ட்ட குடுப்பாங்க? அசிஸ்டன்ட் புரொஃபசர்ட்ட குடுப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க இப்ப டிஆர்பி கிளியர் பண்ணி இன்ஜினியரிங்ல போறீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசர் போவீங்க. அதுக்கடுத்து தான் அசோசியேட் புரொஃபசர். அதுக்கடுத்து தான் ஹெச்ஓடி. சீனியர் புரொஃபசர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேரு ஹெச்ஓடி ஆயிருவாங்க. எல்லாரும் ஹெச்ஓடி ஆக முடியாதுல்ல.
ஓகே. சீனியர் கிரேடுன்னு இருக்கும். இப்ப இதுல வந்து என்ன கேட்பாங்கன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல வேற நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டிஃப்னஸ் ஈக்லிபிரியம் மெத்தட். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, மொமென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்லோ டிஃப்ளெக்சர் மெத்தட், ஹானிஸ் ரொட்டேஷன் மெத்தட், மேட்ரிக்ஸ் ஸ்டிஃப்னஸ் மெத்தட். நல்லா கவனிக்கணும். அங்கே கொடுத்தது மேட்ரிக்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்னு சொன்னேன். இங்க மேட்ரிக்ஸ் ஸ்டிஃப்னஸ் மெத்தட். இதுல மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் யார் கண்டுபிடிச்சா? எந்த வருஷம் கண்டுபிடிச்சான்னு கேட்டிருக்காங்க. ஹார்டி-கிராஸ் கண்டுபிடிச்சாரு. 1930ல கண்டுபிடிச்சாரு. இத பத்தி டீடைல்டா அடுத்து பார்க்க போறோம். ஏன்னா அடுத்து பார்க்க போற டாபிக்கே மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்லோ டிஃப்ளெக்ஷன் தான். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல 2 கேட்கணும். ஸ்லோ டிஃப்ளெக்ஷன்ல 2 கேட்கணும். ஆனா ஸ்லோ டிஃப்ளெக்ஷன் 1 கேட்டு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல வெயிட்டேஜ் கூட்டிருவாங்க எப்பயுமே. அதுக்கடுத்து ஆ ஸ்லோ டிஃப்ளெக்ஷன் மெத்தட். அப்ப மேலே பாருங்களேன். அதிலேயே வார்த்தையிலே இருக்கு. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்ந்தளிக்கிறது. மொமெண்ட்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ரொட்டேஷன் இருக்கும்ல அதான். அப்ப எந்த அளவுக்கு மொமெண்ட்ட பகிர்ந்தளிக்கிறோம் அப்படிங்கிறது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து பாருங்க ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். தீட்டா, டெல்டா. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். அது யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, புரொஃபசர் மேனி கண்டுபிடிச்சிருக்காரு. 1916ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து கானிஸ் ரொட்டேஷன் மெத்தட், மேட்ரிக்ஸ் ஸ்டிஃப்னஸ் மெத்தட் இதெல்லாம் லைட்டா பார்த்துக்கிருங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஸ்டிஃப்னஸ்ல ஃபார்முலா எப்படி வரும்னா, எப்படி அங்க ஃப்ளெக்சிபிலிட்டி L/Aன்னு வந்துச்சோ, அது மாரி AE/L போட்டா ஸ்டிஃப்னஸ் Kன்னு வரும். ஸ்டிஃப்னஸ் K ஈக்குவல் டூ P/டெல்டா. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது, ஒரு யூனிட் ரொட்டேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிஃப் தேவைப்படுமோ, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. K. அதுல Aங்கிறது ஆக்சியல் ரிஜிடிட்டின்னு சொன்னேன். ஞாபகம் வச்சுக்கங்க. அவ்வளதான். இதுக்குள்ள ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கு. கண்டிப்பாக நான் இப்ப சொன்னதுலேருந்து ஒரு கொஸ்டின் 100% இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கங்க. இப்ப இந்த சைடு வாங்க. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கன்டினியூஸ் பீம்ல வந்து அதுல 4 கொஸ்டின் கேட்க முடியாதுன்னு சொன்னேன். அப்ப அதுல விடுற கொஸ்டின்னா, இப்ப இதுல கேட்டுட்டு போயிருவாங்க. எப்ப இதுல? இப்ப நான் இப்ப நடத்துறேன்னா, இதுனா எக்ஸ்ட்ரா தானே. அதுல கேட்டு போயிருவாங்க. அடுத்து இப்ப டீடைல்டா பார்க்க போறோம். இதுல 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கேட்கணும். ஆனா 3 கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன் 4 கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஆனா ஈஸி தான். அதாவது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. மொமெண்ட்ட எப்படி பகிர்ந்தளிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு, நம்ம ஒரு குடுக்கக்கூடிய மெத்தட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எழுதிக்கிறங்க. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கலா எழுதிக்குவோம். அப்புறம் ஃபார்முலட்டிக்கலா கொண்டு போவோம். தியரட்டிக்கல்லயே கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால சொல்றேன். சார் ஆடியபிளா இருக்கா? ஸ்கிரீன்லாம் தெளிவா தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகே. இததான் கார்டி-கிராஸ்ங்கிறவரு கண்டுபிடிச்சாரு. இப்ப டீடைலா எழுதுவோம். இப்போ ஒரு ரிஜிட் பிரேம்ஸோட பெஸ்ட் மெத்தட்னா இந்த மோட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தான். அப்ப பெஸ்ட் சூட்டட் டு ரிஜிட் பிரேம்ஸ்னு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சூட்டட் டு ரிஜிட் பிரேம்ஸ். அடுத்து இது எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, 1930ல தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்றதுக்காக கண்டுபிடிச்சாங்க. 1930 போது அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் அதோட அடுத்து குடுக்குறேன். செகண்ட் இட்டரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு. இதே மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட கண்டுபிடிச்ச கார்டி-கிராஸ் இன்னொரு மெத்தட் கண்டுபிடிச்சாரு. அவர் செக்ஷன் எடுத்து அனாலிசிஸ் பண்ணது 1930. அதே மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட்ட ஒரு பைப்லைன்ல கொண்டு போய் நடத்தும்போது அங்கே கார்டி-கிராஸ யூஸ் பண்ணாரு. இவர் வந்து எம்.ஓ.எஸ்லலாம் வந்திருப்பாரு. இங்க எப்படி வந்தாரு அப்படின்னா, இப்ப நான் எழுதுறது தான் இங்க வந்திருப்பாரு. அதே மெத்தட கொண்டு போயிட்டு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு கால்குலேஷன் குடுத்திருப்பாராய்ங்க. 1936ஆம் ஆண்டு. 1930ல ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்றதுக்கு. பீம், காலம் இது மாரி அனாலிசிஸ் பண்றதுக்கு. அதே 1936ல பைப்லைன் வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு. அதாவது காலத்துக்கு குடுக்கல, பீம்க்கு தான் குடுத்திருந்தாரு அவரு. ஞாபகம் வச்சுக்கிறங்க. அனாலிசிஸ் ஸ்ட்ரக்சர்ல பீம் தான் வரும் உங்களுக்கு. அது போர்ட்டல் ஃப்ரேம்வொர்க். ஓகே. இப்ப 1936ல அவர் இதே கான்செப்ட்ட கொண்டு போய் எதுக்கு அப்ளை பண்ணாருன்னா, பைப்லைன் நெட்வொர்க். ஒரு அதுக்கடுத்து இட்டரேட்டிவ் மெத்தட்.
மெத்தட். அதுக்கடுத்து செகண்ட் ஆர்டர் இட்டரேட்டிவ் மெத்தட். இத வந்து அந்த இட்டரேட்டிவ்னா திருப்பி, திருப்பி, திருப்பி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆன்சர் கரெக்ட்டா வருதா, வருதான்னு செக் பண்ணிட்டே இருப்போம். இதான் இட்டரேஷன் சொல்லுவாங்க. இல்லாட்டி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இது இட்டரேட்டிவ் மெத்தட்ல எந்த இட்டரேட்டிவ் அப்டின்னா, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் இட்டரேட்டிவ் மெத்தட். ரொம்ப டீட்டெயில்டா போ வேணாம். நியூமெரிக்கல் மெத்தட்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். M3யா, M4லயோ உங்களுக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இருக்குமாங்கிறது டவுட்டா இருக்கே. டிப்ளோ மேக்ஸ் பார்த்ததுல இன்ஜினியரிங்ல வந்து M4ல இருக்கும். அதாவது இட்டரேட்டிவ் மெத்தட்ல செகண்ட் ஆர்டர் இட்டரேட்டிவ் மெத்தட்ல இருக்கும் அது. அது சிஎஸ்சி, ஆ மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ. உங்க 3 பேருக்கும் M4ல வந்து நியூமெரிக்கல் மெத்தட் இருக்கும். அது தனி ஒரு புக்கா. ஆ சி சாரி சிவிலு, மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ 3 பேருக்கும் இருக்கும். இசிஇ, சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க 2 பேருக்கும் ஆ 5வது செமஸ்டரும், 6வது செமஸ்டரும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மேத்ஸ் அதிகம் இல்ல. 6 வரையும் இருக்கும். M6 வரையும் போகும்னு நெனைக்கிறேன் அவங்களுக்கு. M6, M5 நமக்கு வந்து M4ஓட முடிஞ்சிருக்கும். இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு ஓகே. இது வந்து என்னன்னா செகண்ட் ஆர்டர் இட்டரேட்டிவ் மெத்தட். டிப்ளமோ உள்ளவங்களுக்கு 2 மேக்ஸ் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். M1, M2 அவ்வளவுதான். செகண்ட் ஆர்டர் இட்டரேட்டிவ் மெத்தட். Iterative method is normally cancelled. இல்லாட்டி இதை ஸ்ட்ரெயிட்டா அப்படியே முடிச்சிருவோம். இது வேற எப்படின்னா கூப்பிடலாம்னா மோட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். செகண்ட் ஆர்டர் இட்டரேட்டிவ் மெத்தட் சொல்லலாம். இதுதான் என்ன செய்யலாம்? இஸ் நார்மலி கால்டு மொமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் மெத்தட். ஓகே. அதுக்கடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு போட்டுக்கிறோங்க. இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் தானே ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் தான். பட் மோட் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல ஒன்று தானே. ஈக்குவிலிபிரியம் மெத்தட் அதாவது எஸ்டின்னு சொல்லியிருப்பேன். எஸ்ங்கிறதுக்கு ஸ்டிஃப்னஸ், டிங்கிறதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஈங்கிறதுக்கு ஈக்குலிபிரியம் சொல்லியிருப்போம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது ஆல்சோ கால்டு ஸ்டிஃப்னஸ் மெத்தட்னு சொல்லுவோம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட்ல தேரி தான் கொடுக்குறேன். இனிமே தான் ஃபார்முலா ட்ரை பண்ற மாதிரி ஆரம்பிப்பேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஓகே. ஸ்டிஃப்னஸ் மெத்தட் ஆர் ஈக்குலிபிரியம் மெத்தட். அவ்வளோதான் சார். தியரி போர்ஷன் ஓரளவு முடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரிசையா ஒவ்வொன்றும் ஆரம்பிப்போம். ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ் கேட்டிங் போட்டுக்கிறேன். எல்லாமே கொஸ்டின் தான். இப்ப இதுல எழுதுனதுலயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு தான் அடுத்து போகணும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு டைம்லாம் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் ரேட்டிங் கேட்டிருக்காங்க. கார்டிகிராஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப மோட்டிவ் ரேட்டிங் வேற என்ன பேர் இருக்கு? ஈக்விலிபிரியம், ஸ்டிஃப்னஸ், டிஸ்பிளேஸ்மென்ட். அதுக்கடுத்து 1930 வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ்னு போட்டுக்கிறேங்க. ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு 2 மார்க் மாதிரி எழுதிக்கிறேங்க. ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ்னா மேக்ஸிமம் அதில் எப்படி கேட்பாங்கன்னா இது கேட்பாங்க. எதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு கேள்வியில. இல்லாட்டி ஃபார் இன்டு பிக்ஸ்டு, ஃபார் இன்டு கிஞ்சுடு. கம்பல்சரி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா பாத்துக்கிறேன். அப்ப ஃபார் இன்டு பிக்ஸ்டுனா என்ன? கிஞ்சுடு என்னன்னா எழுதி போடுவேன். பெருசா நான் மனப்பாடம் பண்ற அளவுக்கு இருக்கா. சிம்பிளா தான் இருக்கு. The moment required to produce unit rotational displacement.
ஒரு ஃபோர்ஸ் ஒரு யூனிட் ரொட்டேஷன் கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அது வந்து எப்படி சொல்லணும்னா, ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன் கேன்னு. அதே ஒரு மொமெண்ட் ஒரு யூனிட் ரொட்டேஷன கிரியேட் பண்ணுது. நல்லா கவனிங்க. கே கே ஈக்குவல் டூ பி பை டெல்டா. ஒரு ஃபோர்ஸ் ஒரு யூனிட் டிஃப்ளெக்ஷன கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அது நல்லா கவனிங்க ஸ்டிப்னஸ். ஓகேவா? நார்மல் ஸ்டிப்னஸ். அதே ஒரு மொமெண்ட் ஃபோர்ஸ்க்கு பதிலா மொமெண்ட். டெல்டாக்கு பதிலா தீட்டா. ஏன்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா, இது கீழ சிங்க் ஆகும். டெல்டா. டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும். அதே மொமெண்ட் குடுத்தோம்னா, உள்ளுக்குள்ள ரொட்டேஷன் நடக்கும். தீட்டா அளவுக்கு. அப்ப மொமெண்ட்டோட போய் தீட்டா போட்டோம்னா, அததான் நம்ம என்ன சொல்லுவோம். அதுக்கும் கே தான் சொல்லுவோம். ஆனா அதுக்கு பேர் ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ்ன்னு சொல்லுவோம். சார் புரியுதா எல்லாருக்கும்? ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ்னா மொமெண்ட்டையும் தீட்டாவையும் கம்பேர் பண்றது. ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது, இல்லாட்டி ஒரு யூனிட் ரொட்டேஷன கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு மொமெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, அது ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ். அதே ஒரு யூனிட் டிஸ்பிளேஸ்மென்ட்ட உருவாக்குறதுக்கு எவ்வள லோட் தேவைப்படுது, ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னா, அதான் என்ன சொல்லிருப்போம் நம்ம, இங்க ஸ்டிப்னஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஓகே. அதான் ஆக்சியல் ஸ்டிப்னஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஓகே. ஞாபகம் வச்சுக்கங்க. ஆக்சியல் ஸ்டிப்னஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அப்ப எழுதுறத பார்த்துக்கிடுங்க. அதாவது the moment required to the moment required to produce unit rotational displacement is called rotational stiffness. அவ்வளவுதான். அப்ப k ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா m வகுத்தல் தீட்டா பிங்கிறது இருக்கு. அதே ஆக்சியல் ஸ்டிப்னஸ்னா p வகுத்தல் டெல்டாங்கிறது இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அடுத்து எழுதிக்கிறேங்க. when par end is fixed ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எழுத போறது when rotational stiffness தான் கண்டுபிடிக்க போறோம். மொமெண்ட் அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு இது அப்ப when par end is fixed ஓகே k equal to 4ei வகுத்தல் L. k equal to 4ei by L. far end ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா ஓகே அதுக்கு அடுத்து when par end is hinged when far end is hinged சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஃபார் எண்ட் ஹிஞ்சுன்னா நீங்க நிக்கிறதுல இருந்து அது முன்னாடி உள்ள எண்ட் தான் ஃபார் எண்ட் நீங்க பாக்குற எண்ட் அப்படி அது மாதிரியா இருக்கும் ஹிஞ்சுனாவே நமக்கு வந்து சிம்பிள்ஸ் போட்டு தானே போடணும் இப்ப இந்த சைடு அப்ளை பண்றேன் எமுங்கிறது அப்ப இந்த சைடு ஆப்போசிட்ல ஃபார் எண்டுக்கு என்ன இருக்குங்கண்ணே கிஞ்சிட்டு தானே இருக்கு இந்த இடத்துல இங்க ஃபார் எண்டு பிக்சடா இருக்கு இங்கே கிஞ்சிடுன்னு இருக்கு இங்க ஃபார் எண்டு பிக்சடு இங்கே கிஞ்சிடு அதெல்லாம் வெறும் சிம்பிள் சப்போர்ட் போட்டிருக்கோம் அப்ப இதுக்கு என்ன வரும்னா கே ஈக்குவல் டு ரொட்டேஷன் ஸ்டிஃப்னஸ் 3a பை எல் இருக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடா கேட்கறது இதே when par end is free அப்படின்னா 0 ஆயிரும் when par end fixedனா 4a by L far end கிஞ்சிட்னா 3a by L அதே மூணாவது far end is free
அப்ப இங்க என்ன இருக்கும்? ஃப்ரீனா? ஃபார் எண்ட் வந்து ஃப்ரீ. இங்க மொமெண்ட் அப்ளை பண்ணி இங்க ஃபார் எண்ட்ல பக்கம் ரொட்டேஷன் அப்ளிக்கணும். ரொட்டேஷன் சொன்னது. கேங்கிறது இது. அப்ப சொல்லுங்க சார். ஃபார் எண்ட் ஃபிக்ஸ்டுனா கேக்கு என்ன வரும்? 4 EI பை L. அதே ஃபார் எண்ட் கிஞ்சிட்னா 3EI பை L. அதே ஃபார் எண்ட் ஃப்ரீனா K ஈக்குவல் டு 0. இத கொஸ்டின் பேப்பர்ல பார்க்காமனா போ முடியாது. ஓகே. மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி அடுத்தது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இதுல கேட்கறான்னு அர்த்தம். அது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். இப்ப குடுக்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இப்ப அடுத்து குடுக்க போறது இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கடுத்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இப்போ ஒரு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நீங்களே பாருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அதுதான் குடுக்க போறேன். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கான ஃபர்ஸ்ட் விளக்கம் என்ன அப்படின்னா, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எதுவுமே ஜேடியூ லெவலுக்கு தான் குடுக்குறேன். அதனால எதுவுமே குழப்பிக்க வேண்டியது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னு போட்டுக்கிறேன். Factor is the ratio of individual stiffness of a member divided by summation of all stiffness of individual meeting at a joint. Meeting at a joint. அப்ப distribution factor TF equal to stiffness divided by total stiffness. சார் இண்டிவிஜுவலா ஒரு இதுக்கு ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சிட்டு மொத்தத்தையும் கண்டுபிடிக்கணும். நான் ப்ராப்ளம் குடுப்பேன். ப்ராப்ளம்ல வந்து அது விளக்கம் குடுப்பேன். அதே உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்ல கேட்ட ப்ராப்ளம் தான். இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ங்கிறது ரேஷியோ ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ். இப்ப ஃபாரின் ஃபிக்ஸ்டு, ஃபாரின் கிஞ்சிட்னா அது என்ன ஃபாரின்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலா இருக்கும். 4EI பை L, 3EI பை L, 0 இருக்கும்ல ஃப்ரீன்னா. அத டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஆல் ஸ்டிஃப்னஸ். இப்ப ஃபாரின் ஃபிக்ஸ்டு கிஞ்சிட் 2 இருக்குன்னா 4EI பை L, 3EI பை L 2யும் கூட்டினா என்ன வரும்? 7EI பை L வரும். அப்ப இண்டிவிஜுவலா ஒரு இது பார்க்கும்போது ஃபாரின் ஃபிக்ஸ்ட்னா 4EI பை L. கீழ சம்மேஷன் என்ன? 2 இருக்கு. 2யும் கூட்டி 7EI பை L அப்படின்னு போடும். இப்ப நான் சம் குடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சார் இதெல்லாம் வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப எழுதியிருக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார்முலாவே அத்தன டைம் கேட்டிருக்காங்க. ஃபாரின் ஃபிக்ஸ்டு, ஃப்ரீ, ஃபாரின் கிஞ்சுடு அந்த ஃபார்முலா அத்தன டைம் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப குடுக்குற ப்ராப்ளம் லாஸ்ட்டா கேட்ட ப்ராப்ளம் தான். ஜேடில கேட்ட ப்ராப்ளம் தான். ஐயா எந்த வருஷம் கரெக்டா தெரியல. போன வருஷமா, அதுக்கு போன வருஷமான்னு. ஆனா கேட்ட ப்ராப்ளம் தான் பாத்துக்கங்க. அதாவது இந்த மாடல் தான் கேட்டிருந்தாங்க. எழுதிக்கிறேன் கொஸ்டின். அதாவது ப்ராப்ளம்னு போட்டுக்கங்க.
இது 3 மீட்டர், இது 4 மீட்டர், இது 3 மீட்டர், இது 4 மீட்டர். இது வந்து 2i, இது 2i, இது வெறும் i தான். இங்கே வந்து இது வெறும் i தான். அப்ப நான் பிரிசமேட்டிக்கா இருக்கு. இப்ப நல்லா கவனிக்கணும். பேர் என்ன கொடுத்துக்கிறேன், இது O. மொத்தம் எத்தனை சார் இருக்கு? O2B, O2C, O2A, O2D. மொத்தம் 4 இருக்கு. நம்ம குடுக்குறத கரெக்ட்டா பார்த்துட்டு வாங்க. வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து ஒரு பெரிய சம் நடத்துவேன். அதுல டேபிள் சன்னா போமாட்டேன். ஏடி லெவலுக்கு எப்படி கேட்பாங்களோ அந்த லெவலோட விட்டுருவேன். ஏ லெவலுக்கே அவங்க அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சொல்யூஷன் போட்டுக்கிறேன். சொல்யூஷன். இதுக்கு ப்ராப்ளத்துக்கு. ஸ்டெப் நம்பர் 1. ஒண்ணு என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் கொஸ்டின் அப்படியே பாருங்க. பட் ஓ டு ஏ. ஓ டு ஏனா ஃபாரின் என்ன சார் இருக்கு? ஓ டு ஏ பார்க்க போறீங்க சார். கேஓஏ கண்டுபிடிக்க போறீங்க. ஃபாரின் எப்படி இருக்கு? ஃபிக்ஸ்டு. அப்ப என்ன வரும் நம்ம ஃபார்முலா? 4ஏ பை எல். இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் முடிச்சிட்டேன் 1. இது முடிச்சிட்டேன். ஓ டு பி. ஃபாரின் எப்படி இருக்கு? கிஞ்சுது. அப்ப என்ன வரும்? 3ஏ பை எல். அப்ப கேஓபி 3ஏ பை எல். 2 முடிச்சிட்டேன். அடுத்து 3வது. ஃபாரியன் ஃபிக்ஸ்டு. ஓசி எப்படி இருக்கு? சார் இன்னும் விஷயம் இருக்கு. ஓகே அவசரப்படாதீங்க. இன்னொரு ஸ்டெப் நான் கொண்டு வருவேன். எல்லாத்துலயும் ஐக்கு பதிலா எழுதுவேன். இப்ப ஸ்ட்ரெயிட்டா பார்முலா தான் எழுதிட்டு இருக்கேன். அப்ப கே ஓசி என்ன பார்த்தோம்? ஃபாரியன் வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு? ஓசிங்கிறது ஃபிக்ஸ்டு. அப்ப 4ஏ பை எல். அதுக்கடுத்து கே ஓடி. ஃபாரின் எப்படி இருக்கு? இது முடிச்சாச்சு. ஃபாரின் வந்து எப்படி இருக்கு? ஃப்ரீயா இருக்கு. அப்ப கே ஓடிங்கிறது 0. இப்ப என்ன விஷயம்னா 4EI டிவைட் பை எல் போட சொன்னா இப்ப 3E 4E விட்டுருங்க. ஐக்கு பதிலா என்ன இருக்கு? KOAல எல்லுக்கு பதிலா என்ன இருக்கு? அதை தான் போட போறோம். 4E பிக்ஸ்டு தான் நமக்கு. ஐக்கு பதிலா என்ன இருக்கு? OAல OAல ஐக்கு பதிலா ஐ தான் இருக்கு. எல்லுக்கு பதிலா 4 இருக்கு. அப்ப ஐக்கு பதிலா ஐ தான். பிரச்சனை இல்லை அப்படி போட்டுருங்க. எல்லுக்கு பதிலா 4 போடுங்க. அப்ப இந்த 4 4 கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கு? EI ஒத்தியும் இருக்கு. அடுத்து KOB. இதுல ஐக்கு பதிலா 2i இருக்கு. எல்லுக்கு பதிலா 3 இருக்கு. இப்ப 3 இ ஐக்கு பதிலா என்ன போடணும்னா 2i போடணும். அதே எல்லுக்கு பதிலா 3 போடணும். அப்ப இது 2ம் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 2EI ஒத்தியும் இருக்கு. அதுக்கடுத்து KOC 4EI பை எல்ல ஐக்கு பதிலா என்ன இருக்கு? 2i இருக்கு. எல்லுக்கு பதிலா என்ன இருக்கு? 3 மீட்டர் இருக்கு. அப்ப 4E ஐக்கு பதிலா 2i எல்லுக்கு பதிலா 3. அவன் மேல 8EI வகுத்தல் 3. இது அடிக்க முடியாது. அப்ப KODங்கிறது 0. இப்ப என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் 3க்கும் கண்டுபிடிச்சாச்சு. 3க்கும் கண்டுபிடிச்சாச்சு. நல்லா கவனிங்க. 3க்கும் கண்டுபிடிச்சோமா? இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்ப ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கணும். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்னா அந்த ஓங்கிற ஜாயிண்டோட எப்படி இணையுது? O2A, O2B, O2C, O2D எல்லாம் ஒண்ணுல தான் இணையுது. அப்ப எல்லாத்தையும் சம்மேஷன் பண்றது தான் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்டெப் நம்பர் 2 எழுதிக்கிறங்க. ஸ்டெப் நம்பர் 2. சம்மேஷனா கேன்னு போட்டுக்கிறங்க. அப்ப சம்மேஷனா கேங்கிறது என்ன? KOA, KOB, KOC, KOD. இது 4யும் கூட்டுறது தான் சம்மேஷன் ஆஃப் கே. இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன போட்டுருந்துச்சு நமக்கு? 3ei 3ei EI வந்துச்சா? A
ரெண்டாவது கேஓபி என்ன வந்துச்சு? 2EA வந்துச்சா? மூணாவதுக்கு கேஓசி என்ன வந்துச்சு? 8EI/3 வந்துச்சா? இதுக்கு 0. EA into EA கூட்டினா 3EI ப்ளஸ் 8EI வகுத்தல் 3. 0 விட்டுருங்க. இந்த 3 குறுக்கு பெருக்கல் பண்ணா என்ன வரும்? கீழே 3 பொதுவா வச்சுக்கிடுங்க. 3 9EI ப்ளஸ் 8EIன்னு வரும். 9 8 கூட்டினா அதுதான் வரும். 17 வருமா? அது மேல 17EI கீழே 3ங்கிறது இருக்கு. இதுதான் சம்மேஷனா கே. சம்மேஷனா கே முடிச்சாச்சு. இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் கே முடிச்சாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கு என்ன சொன்னேன்? இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆர் சம்மேஷனா கேன்னு சொன்னேன். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்ப கே ஓஏல கண்டுபிடிக்க வரோம்னா, அதுக்கு ஓஏ கொத்து என்ன இருக்கும்? இஐ கிடைச்சிருக்கும். அது டிவைடட் பை சம்மேஷனா கேவை போடணும். 17 இஐ டிவைடட் பை 3ங்கிறத போடணும். சார் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா எப்படி சால்வ் பண்றதுன்னு? யாருக்கு டவுட் இருக்கா? இவ சொல்ற வரை ப்ராப்ளத்திலயோ இல்ல வேற கான்செப்ட்ல யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே. இப்ப அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் போட்டுக்கிறேங்க. செப்டம்பர் 3. மேலே டிஎஃப் நான் போட்டேன். இல்ல அதான் நான் பார்த்தேன். இதான் டிஎஃப். டி டாட் எஃப். அது சம்மேஷனா கே மேல கொடுத்தது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓஏ கண்டுபிடிங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஓஏ. அப்ப என்ன வரும்? இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் கே ஓஏ கண்டுபிடிச்சிட்டு சம்மேஷனா கே எடுத்து போடுங்க. சம்மேஷனா கே தான் 17EA/3. கே ஓஏக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? வெறும் இஐ கண்டுபிடிச்சோம் லாஸ்டா. வகுத்தல் கீழே என்ன வரும்? 17EI வகுத்தல் 3ன்னு வரும். அப்ப இந்த இஐ கேன்சல் ஆயிரும். 3 மேல போகும்போது இப்படி வந்துரும். கீழே என்ன உட்காந்துருக்கு? 17. ஒரு விஷயம் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஓபி கண்டுபிடிக்கணும். அப்ப இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் ஓபி வகுத்தல் சம்மேஷன் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் போடுங்க. ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ். அப்ப கேஓபிங்கிறது என்ன அப்படின்னா 2Eன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க மேல. அப்ப வகுத்தல் 17EI வகுத்தல் 3. ஏஐ கேன்சல் ஆயிரும். 3 மேல போனுச்சுன்னா 2 6. அப்ப 6 வகுத்தல் 17 இருக்கு. அடுத்து டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் டி டாட் எஃப் ஓசின்னு போடுங்க. இதை போடும்போது கேஓசி வகுத்தல் சம்மேஷனா கேன்னு இருக்கும். கேஓசி என்ன வந்துச்சு நமக்கு? மேல 88 3 வந்துச்சா? இப்ப 88 வகுத்தல் 3. கீழே என்ன இருக்கு? சம்மேஷனா கே 17EI வகுத்தல் 3. அப்ப இந்த 3 3 கேன்சல் ஆயிரும். இந்த இஐ கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கும்? 8 மேல இருக்கு, கீழே 17. கிட்டத்தட்ட நெருக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து ஸ்டெப் 4ல என்ன செய்யறோம்னா, எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரும் ஜாயிண்ட் ஓல வந்து எப்படி சேருது? அப்ப ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருங்க இதுல. 0 தானே? இதெல்லாம் எழுதிடுங்க. ஓடி வந்து 0. மேல எல்லாத்தையும் ஓடியும் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க சார். இல்லன்னு விட்டுற வேணாம். இப்படி 0 போட்டாச்சு. ஓகே. மத்ததெல்லாம் கன்சிடர் பண்ணிருங்க. இப்ப ஸ்டெப் நம்பர் 4 எழுதிக்கிறேங்க. லாஸ்ட் ஸ்டெப். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடே முடியுது. இப்ப ஒரு சில கொஸ்டின் வந்து வியூ மாரி குடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவேன். அது பெரிய டெப்த் போக மாட்டேன். ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட்ல ஜெடியூல கேட்கறது தான் சொல்லுவேன். ஸ்டெப் நம்பர் 4 லாஸ்ட் ஸ்டெப். அப்ப சம் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து ஜாயிண்ட் ஓ லெவல்ல இருக்கும்னா, இதே ஒரு டைப் கான்செப்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும் எல்லாரும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எல்லாத்தையும் கூட்டினோம்னா வேல்யூ எப்படி இருக்கும்னா 1ங்கிறது இருக்கும். இது வந்து எக்ஸாம்ல இப்ப ரீசென்ட்டா ஏதோ ஒரு இதுல நான் பார்த்திருந்தேன். அது ஏஏ ஜெடியூவான்னு தெரியல. எல்லா டிஃபரன்ஸ் ஃபேக்டரையும் சாரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரையும் கூட்டினா வரக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்னா 1ன்னு வரணும். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கும். மேல எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. அதாவது சம் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஏ ஜாயிண்ட் ஓ. இப்ப என்ன செய்ய போறோம்னா, மேல பாருங்க. என்னென்ன வேல்யூ இருக்கு? 3/17 இருக்கு. 6/17 இருக்கு. 8/17 இருக்கு. 0ங்கிறது இருக்கு. அப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. சம்மேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். வரணும். வரும். அதான் கரெக்ட். அப்ப சம்மேஷன் போட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஓஏ
டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஓபி, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஓசி, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஓடி. ஓகே. இப்போ அதே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இதில் என்ன வந்துச்சு நமக்கு 3/17. அதுக்கடுத்து என்ன வந்துச்சு 6/17. அதுக்கடுத்து என்ன வந்துச்சு 8/17. அதுக்கடுத்து என்ன வந்துச்சு 0. அப்போ கீழே எல்லாத்தையும் கூட்டினா 17ன்னு வரும். மேலே 3, 6, 8. 3, 6, 9, 9, 8, 17. அப்போ 17 × 17ங்க போது என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக் 1ங்கிற ஆன்சர் கரெக்டாக வந்துட்டு போகிறோம். எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்லாம் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 1ங்கிறது வரும். ஓகே. மேலே கொடுத்த சம்மில் இது ப்ரூவ் ஆயிடுச்சு. சார் எல்லாம் புரியுதானே? ஓகே. கிட்டத்தட்ட மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் முடிச்சாச்சு. இருந்தாலும் நான் இப்படியும் படத்தை மாற்றி கொடுக்கலாம்ல அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறேன். ஆனால் நான் இப்போ கொடுக்குறதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துக்கிறேங்க. பெரிய டேபிள் சொன்னா நீங்க ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். அதெல்லாம் நான் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. 16 மார்க்னா எங்கேயும் ஏஐல விட அப்படிலாம் கேட்டதில்ல எனக்கு தெரிஞ்சு. அதனால லைட்டா வந்து இப்ப நான் குடுக்குறது லைட்டா பெருசா நான் போறதில்ல. லைட்டா குடுக்குறேன். ஏதாவதுனா கேட்க வாய்ப்பு இருக்கு. குடுக்குறேன். லைட்டா பார்த்துக்கிடுங்க. பெரிய டேபிளேஷன் போமாட்டோம். அதுக்கு வந்து நம்ம அடுத்த மெத்தட்ன்னு சொல்லலாம். அப்ப இதுல வந்து எத்தன கொஸ்டின் சொன்னேன்? 2 கேட்கணும். நான் 3 கொஸ்டின் முடிச்சிருக்கேன். இப்ப நீ கிளாஸ் ஆரம்பிக்கும்போது ஒண்ணு சொன்னேன்னா, அதுல ஒரு கொஸ்டின். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல 2 இல்ல 3 கேட்பான். மேக்ஸிமம் 3 கேட்டுருவான். நம்ம மினிமமே வச்சுக்குவோம் 2. அப்ப இந்த 1 ஹவரோட ஆகலன்னு நினைக்கிறேன். மணி எத்தன? 1 ஹவர் ஆயிடுச்சா? 8:30க்கு ஆரம்பிச்சு இன்னும் ஆகல. கரெக்ட்டா 9 கூட ஆகல. அதுக்குள்ள உங்களுக்கு 3 கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. எம்ஓஎஸ், இஎம் இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொன்னேன்னா, இப்ப புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நடத்தின வரையும் 3 கொஸ்டின் சார் உங்களுக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான் இந்த அதுவும் பிக்ஸ்டு நெகட்டிவ் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன்னா, அத நான் சொல்றேன். ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா, இன்னொரு ப்ராப்ளம் வந்து இப்படி குடுக்குறேன் பாருங்க. அதுக்கு ஒரு நார்மல் பீம் வந்து குடுக்குறேன் பாருங்க. எழுதிக்கிறேங்க. சால்வ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதாவது ப்ராப்ளம் நம்பர் 2. ஒரு எண்ட் பிக்ஸ்டா இருக்கு. கன்டினியூஸ் தான் சால்வ் பண்ண முடியும். இங்க ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட். இங்க 4 மீட்டர்ன்னு இருக்கு. இங்க 3 மீட்டர்ன்னு இருக்கு. இங்க ஏ, இங்க பி, இங்க சி. இங்க ஐ, இங்க ஒரு ஐ. இப்ப சொல்யூஷன் கொடுக்குறேன். ஸ்டெப் நம்பர் 1. அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ். ஓகே. ஜாயிண்ட் P ல இருந்து இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். B ல இருந்து ஏவ பார்த்தா ஃபாரண்ட் எப்படி சார் இருக்கு? எனிஒன் சொல்லுங்க யாராச்சும். B ல இருந்து ஏவ பாருங்க. ஃபாரண்ட் எப்படி இருக்கு? ஃபிக்ஸ்டு. அப்ப 4EA/L. B ல இருந்து C ய பாருங்க. ஃபாரண்ட் எப்படி இருக்கு? சிம்பிளி சப்போர்ட்னா என்ன அர்த்தம்? ஹிஞ்சுடு தானே? அப்ப 3EA/L. சார் புரியுதா? ஓகே. அப்ப இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் K B ல இருந்து A. அப்ப வாரண்ட் பிக்ஸ்னால 4EI/L. அப்படியே விட்டுறக்கூடாது. 4 I என்ன இருக்கு? ஒரு I தான் இருக்கு. அப்ப கீழ L என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப இந்த 4 4 கேன்சல் ஆச்சுன்னா EI அவ்வளவுதான். 1 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து K B ல இருந்து C. அப்ப ஃபாரண்ட் எப்படி இருக்கு? ஹிஞ்சுடா இருக்கு. அப்ப 3EI/L. அப்ப 3 E I Lங்கிறது என்ன? 3. அப்ப 2யும் கேன்சல் பண்ணிட்டோம்னா EI தான் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் என்ன? ஸ்டெப் நம்பர் 2. summation of K equal to KOA plus K சாரி OA வா? B ல இருந்து A, B ல இருந்து C. சாரி. அது முதல்ல உள்ள சம்க்கு தான் OA, OB, OC, OD வரும். B ல இருந்து A, K, B ல இருந்து C. ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் என்ன அர்த்தம்? summation of K தானே?
இப்போ என்ன வரும்? கேபிங்கிறது இஐ, கேபிசிங்கிறது அது இஐ. 2 இஐயும் கூட்டினா 2இஐங்கிறது வரும். சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே. அடுத்த ஸ்டெப் நம்பர் 3 என்ன? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது. இண்டிவிஜுவல் டிவைடட் பை சம்மேஷன். இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் டிஎஃப் பிஏன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு கேபிஏ வகுத்தல் சம்மேஷனா கே. கேபிங்கிறது என்ன சார் இங்க இருக்கீங்க? மேலே பாருங்க. இஏ இருக்கு. டோட்டலா உள்ள இஏங்கிறது என்ன? 2இஏ. அப்ப இஏயும் கேன்சல் ஆயிட்டு 1/2ன்னு இருக்கும். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 0.5 கிடைக்கும். ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்து B2A கண்டுபிடிச்சாச்சா? அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து B2C. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இந்த சைடு B2C. அதே K B2C வகுத்தல் சம்மேஷனா K. K B2Cங்கிறது என்ன வரும் உங்களுக்கு? மேல என்ன கிடைச்சு? EI தான். வகுத்தல் சம்மேஷனா Kங்கிறது என்ன? 2EA. அப்ப இந்த EI கேன்சல் பண்ணுங்க. அதே 1/2 இருக்கும். அப்ப 0.5. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா ரெண்டையும் வந்து அடுத்த ஜாயின்ட்ல பார்க்க போறோம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸ்டெப் நம்பர் 4ன்னு போட்டுக்கிறேங்க. ஸ்டெப் நம்பர் 4. Sum of all distribution factor at a joint. Sum of all distribution factor என்ன வரும்னா அதாவது சமேஷனா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து ஈக்குவல் டு 1ன்னு வரும்னு சொல்லியிருக்கோம். அதுதான் செக் பண்ணணும்ல. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் B2A ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் B2C. அப்போ 0.5 ப்ளஸ் 0.5 ரெண்டையும் கூட்டினா 1ங்கிறது கிடைக்கும். சார் சார் முடிஞ்சிருச்சு. சார் ஓகேவா? ஓகே. இப்போ அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா, நான் பெரிய ப்ராப்ளம் போடுறது டச் பண்றதுக்கு முன்னாடி, நான் வந்து ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். இப்ப பிக்ஸ்டு மூவ்மெண்ட்னா உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த பிக்ஸ்டு மூவ்மெண்ட் வந்து பிக்ஸ்டுல என்ன மூவ்மெண்ட் வரும்? ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்க்கு. ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்க்கு டயகிராம் இதுக்கு எப்படி வரும்? சென்டர் பாயிண்ட்ல ஓட்டுனா, இப்படி டயகிராம் வரும். இதுல இதே மேக்ஸிமம் மூவ்மெண்ட் பிக்ஸ்டு மூவ்மெண்ட்ங்கிறது என்ன? இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. என்ன மூவ்மெண்ட்? இங்க எம்ஏன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இங்க எம்பின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கால இருக்கா? ஓகே. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே. இப்ப பிக்ஸ்டு எண்ட்ல சென்டர் பாயிண்ட் லோடுக்கு என்ன சார் மூவ்மெண்ட் வரும்? A1 டக்குன்னு சொல்லுங்க. பிக்ஸ்டு மூவ்மெண்ட் எம்ஏ வந்து இது பிக்ஸ்டு எண்ட் சென்டர் பாயிண்ட் லோட். இப்ப இந்த எண்ட்ல என்ன மூவ்மெண்ட் வரும்? எம்ஏ ஈக்குவல் டு எம்பி ஈக்குவல் டு என்ன வரும்? WL பை 8. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எல்லாமே WL பை 8 தான் வரும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? ஓகே. இதே பிக்ஸ்டு எண்ட் மூவ்மெண்ட் யூடிஎலுக்கு என்ன வரும்? என்ன எழுதி போட்டுருப்பீங்க? எம்ஏபி வந்து என்ன எழுதிருப்பீங்க யூடிஎலுக்கு? எனிஒன்? WL டிவைடட் பை WL ஸ்கொயர் டிவைடட் பை 12 எழுதிருப்பீங்களா? மேலோட மேக்ஸிமம் WL ஸ்கொயர் பை 24 கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே. அப்ப இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நல்லா கவனிக்கணும் சார். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அடுத்து மவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல உங்களுக்கு சுத்திட்டு கேட்கறான்னா, இது மாதிரி ஒரு கேஸ் குடுத்து பிக்ஸ்டு மூவ்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடு என்ன, ரைட் சைடு என்னன்னு கேட்கலாம். அப்ப இது கேட்கறதுக்கு ஓகே. இது கேட்கறதுக்கு நீங்க இத பார்க்கணும். இந்த ப்ராப்ளம் பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கருத்த அங்கேயே பார்த்து வச்சிருந்தீங்கன்னா, அப்புறம் நான் வரைய வேண்டியதில்ல. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே வேண்டியதில்ல. அதான் ஒரு சில பேரு சொல்லலங்கிறதுனால இந்த ப்ராப்ளத்த எழுதுறேன். ஆனா டேபிளேஷன் போற அளவுக்கு நான் கொண்டு போறதில்ல. கவலைப்பட வேணாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொண்டு போறேன். அப்ப எழுதிக்கிறேங்க. ஓகே. இப்ப என்னன்னா, அனாலிசிஸ் த பீம் ஆஃப் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ன்னு போட்டுக்கிறேன். ஒரு பீம் வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல அனலைஸ் பண்ண போறோம். சால்வ்ன்னு போடலாம். இல்ல ப்ராப்ளம் நம்பர் 3. மேல 1 குடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து 2 சால்வ்ன்னு குடுத்தேன். இது 3. ப்ராப்ளம் 3. அனாலிசிஸ் த பீம் பை மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்.
moment distribution method. ஓகே. இந்த கொஸ்டின் எழுதிக்கிறேங்க. நாற்பது கிலோமீட்டர். ஓகே. இங்கிட்டு 2 மீட்டரு, இங்கிட்டு 2 மீட்டர். மொத்தமா ஐன்னு சொல்லுவோம். அதே இது 6 மீட்டர். இது வந்து 2 சொல்லுவோம். சார் புரியுதுதானே எல்லாருக்கும்? ஓகே. ஓகே. இந்த பிக்ஸ்டு சப்போர்ட்டை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா கூப்பிடுவாங்க அப்படின்னா பிக்ஸ்டு எண்ட என்கேஸ்டட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பில்டின் ஆர் பில்டப்னு சொல்லுவாங்க. இல்ல கிளாம்ப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த பிக்ஸ்டு எண்டுக்கு பேர். பிக்ஸ்டுன்னு சொல்றோம்ல சப்போர்ட்டுக்கு. பில்டப் சப்போர்ட், இல்ல பில்டிங் சப்போர்ட், என்கேஸ்டர் இல்ல என்காஸ்டர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார் பில்டப் சப்போர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பில்டப் சப்போர்ட்டுக்கு எத்தனை ரியாக்ஷன் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தன். அப்ப எல்லாரும் என்ன படிச்சிருப்பீங்க? ரோலரு, ஹிஞ்சுடு, பிக்ஸ்டு தான் படிச்சிருப்பீங்க. பில்டப் சப்போர்ட்னா ஏதோ ஒரு இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு 2 1 அடிச்சுட்டு வந்துடுறது. தவறு. பிக்ஸ்டு சப்போர்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் கேட்டிருந்தான். டிஆர்பியில எதுன்னு தெரியல. கரெக்டான தெரியல அது. எந்த எக்ஸாம் கேட்டிருந்தானா? எக்ஸாம் தான் கேட்டிருந்தான். டிஆர்பியா இல்ல டிஎன்பிசியான்னு தெரியல கரெக்டா. ஓகே. அசம்ப்ஷன். சில விஷயங்கள் கொடுக்குறேன். இப்படி சம் குடுத்துட்டாவே 2 எண்ட்லயும் பிக்ஸ்டு குடுத்துட்டாவே நடுவுல எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? எனிஒன்? நம்ம பொதுவாவே ஒரு ஒரு பீம் வந்து கன்டினியூஸ் பீமா இருக்கணும்னா நடுவுல என்ன செய்யலாம்? ஹிஞ்சுன்னு நெனச்சுக்கிறோமா? பிக்ஸ்ன்னு நெனச்சுக்கிறோமா? இது இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேனே உங்களுக்கு. ஒரு கன்டினியூஸ் பீம் வருது. நடுவுல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ட எப்படி நம்ம நெனச்சுக்கிறோம்னு. கன்டினியூஸ் பீம்னா என்ன அர்த்தம்? மோர் தென் 2 சப்போர்ட் இருந்தா கன்டினியூஸ். இதுல மோர் தென் 2 சப்போர்ட் இருக்கா? ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. மொத்தம் 3 சப்போர்ட் இருக்கா? அப்ப இது கன்டினியூஸ் பீம். இதுல பிங்கிறது இன்டர்மீடியேட்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த பி கிஞ்சிட்டா இருந்துச்சுன்னா, இது கன்டினியூஸ் பீம்னு சொல்ல முடியுமா? என்ன ஆயிரும்? பிசிங்கிற மெம்பர் எப்படி இருக்கும்? மேலே கீழயும் ஆடிக்கிட்டே இருக்கும். கிஞ்சி இருந்துச்சுன்னா. அப்ப ஓகே. அப்ப சொன்னேன் மறந்துட்டேனே. ஓகே. இந்த கிஞ்சிட் இருக்குல்ல, இது கிஞ்சிட்டா இருந்துச்சுன்னா, மேல கீழ ஊசல் ஆயிட்டுக்கிட்டே இருக்கு. இது கன்டினியூஸா இருக்காது. அப்ப எப்பயுமே இது பிக்ஸ்டா தான் எடுத்துக்கணும். எப்பயும் சிம்பிளி சப்போர்ட் குடுத்தா லாஸ்ட் கிளாஸ் தான் சொன்னேன். சரி ஓகே. ரிப்பீட் பண்றேன். அப்ப சிம்பிளி சப்போர்ட் குடுத்தாவே அது கிஞ்சிட்ன்னு தான் நம்ம எடுத்துக்குறோம். அதான் உங்களுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய நாலேட்ஜ். ஓகே. எல்லாருக்குமே அதான் விஷயம். ஆனா ஏன் சென்டர்ல குடுத்தா ஒரு கன்டினியூஸ் பீமுக்கு அத சிம்பிளி சப்போர்ட்ட வந்து பிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்டின்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இது கிஞ்சிட்டா இருந்துச்சுன்னா, கதவுல கிஞ்சு இருந்துச்சுன்னா எப்படி அங்கிட்டு இங்கிட்டு கதவ தொறக்குறோம், திருப்புறோம். எப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. அது மாரி ஆட ஆரம்பிச்சுரும். ஆடுனா எப்படி கன்டினியூஸ் பீம்ன்னு சொல்ல முடியும்? தொடர்ச்சியா இருந்தா தானே அது கன்டினியூஸ் பீம். அதனால இது பிக்ஸ்டா செயல்படும். ஞாபகம் வச்சுக்கங்க எப்பவுமே. இப்ப இந்த பிக்ஸ்டு எண்டுக்கு எப்படின்னா கூப்பிடலாம் அப்டின்னா, இந்த எண்ட பிக்ஸ்டு எண்ட்ன்னு கூப்பிடலாம். ஆர் கிளாம்ப்ன்னு சொல்லலாம். ஆர் பில்ட் அப் ஆர் பில்ட் இன்னு குடுக்கலாம். பில்ட் அப் ஆயிருக்குல்ல, பில்ட் இன் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லலாம். பில்ட் இன், பில்ட் அப். டிவைடட் இல்ல, இது இல்ல அது அப்படிங்கிற மாரி. பில்ட் அப் ஆர் என்கேஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். என்கேஸ்டர் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இவ்வளவு பேர் இருக்கு. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கு நேம். ஓகே, பிக்சல் சப்போர்ட்டுக்கா நேம். இப்ப பிக்சல் ஒன்று கண்டுபிடிக்கணும். இதுல மொத்தம் எத்தனை ஸ்பேன் இருக்கு? ஏ டு பி ஒரு ஸ்பேனு, பி டு சி ஒரு ஸ்பேன்.
ஏ டு பி, பி டு சி எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கிறேங்க. ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸ்டு எண்ட் மூவ்மெண்ட்ஸ். இந்த ஃபிக்ஸ்டு எண்ட் மூவ்மெண்ட்ஸ் இதோட முடிச்சிருவேன். நைட்னா வளவளன்னு எடுத்துட்டு போக மாட்டேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னா போக மாட்டேன். அதில் சொல்லி கொடுத்துட்டேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். இந்த ஃபிக்ஸ்டு எண்ட் மூவ்மெண்ட் வேணா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்காக தான் கொடுக்குறேன். அப்ப ஃபிக்ஸ்டு எண்ட் மூவ்மெண்ட்ஸ் வேணா உங்களுக்கு ஹோம் ஒர்க் அதை கொடுக்க சால்வ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி இது சால்வ் பண்ணியிருக்க மாட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மெம்பர் இருக்கு. 2 மெம்பரும் எழுதிக்கிறேங்க. ஏ டு பி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து பி டு சி எடுத்துக்கிறோம். அடுத்து பி டு சி. இது ஏ டு பின்னு வச்சுக்கிறேங்க. இதை பி டு சின்னு வச்சுக்கிறேன். ஏ டு பிக்கு கரெக்டாக சென்டரில் என்ன லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா 40 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆகுது. இது 2 மீட்டர், இது 2 மீட்டர், இது ஐன்னு வச்சுக்கிறது. அதுக்கடுத்து இது 10 கிலோமீட்டர் பர் மீட்டர். டோட்டல் ஸ்பேன் டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். 2ஒய்ங்கிறது எப்பயும் ஆச்சுருங்க. இது ஃபிக்ஸ்டு ரெண்டு எப்படி இருந்தாலும் உடனே தான் போகுது. இது எம்ஏ எப்படி போகுது, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. இது எம்பி கிளாக் வைஸ். இங்கே எம்பிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. இங்கே எம்சிங்கிறது கிளாக் வைஸ் தான் சுற்றுது. கிளாக் வைஸ் எப்பயும் எப்படி சார் எடுத்துக்கிறோம்? கிளாக் வைஸ் எப்படி எடுத்துக்கிறோம், ஆன்டி கிளாக் எப்படி எடுத்துக்கிறோம்? எனி ஒன்? சார் கிளாக் வைஸ் எப்படி சார் எடுத்துக்குவீங்க? பொதுவாக உள்ளதான் கேட்குறேன். கிளாக் வைஸ் பொதுவாக எப்படி எடுத்துக்கிறீங்க? பாசிட்டிவ் தானே? கடிகார திசை. ஆன்டி கிளாக் வைஸ் அதுக்கு எதிர் கடிகார திசை. இது நெகட்டிவ். என்ன சார் உங்களுக்கு சப்ஜெக்டே வந்து கிட்டத்தட்ட 7 சப்ஜெக்ட் முடிய போது இப்படி இருக்கீங்க டெக்னிக்கல்ல? பாதிக்கு பாதி இல்ல. 7 முடிய போது சொல்லிட்டேன். இஎம்மோட செவ்வாய்க்கிழமையோட உங்களுக்கு முடியுது. செவ்வாய்க்கிழமை நைட்டோட. இஎம், எம்ஓஎஸோட. ஓகே. இப்ப இங்க இது எப்படி சுத்தும்? எதிர் கடிகார திசை தானே? கடிகாரம் இப்படி தானே சுத்தும். அப்ப இங்க என்ன வரும்? எம்இங்கிறது என்ன வரும்? எம்இங்கிறது என்ன வரும்? நெகட்டிவா வரும். இப்ப ஃபிக்ஸ்டு மூவ்மெண்ட் ஏக்கு கண்டுபிடிக்கிறேன். ஃபிக்ஸ்டு எண்ட் மூவ்மெண்ட் எதுக்கு? ஏ டு பிக்கு போகுது. சார் ஏ டு பிக்கு போய் சுத்துது. இப்படி சுத்துதுன்னு வச்சுக்கிறேன். ஏ டு பி. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப ஏ டு பி போகுது. அப்ப ஏ டு பினா பொதுவா வந்து சென்டர் பாயிண்ட் லோடுக்கு எம்இ என்ன சார் வரும்? அங்க என்ன படிச்சீங்க நீங்க? ஃபிக்ஸ்டு பீம்ல. WL பை 8 தானே படிச்சீங்க? இப்ப ஏ டு பினா என்ன வரும்? மைனஸ் WL பை 8 இங்க வரும். அதே ஃபிக்ஸ்டு ரெண்டு மூவ்மெண்ட் இங்க இருந்து பில இருந்து ஏக்கு போகுது. பி டு ஏ. இங்க என்ன வரும்? பிளஸ் WL பை 8ன்னு வரும். ஓகே. அப்ப இங்க டபிள்யூங்கிறது 40 கிலோமீட்டர், எல்லுங்கிறது கீழே 4, கீழே 8 போட்டுக்கிறேங்க. ஆனா இங்க மைனஸ் எதுக்குறேங்க. அதே மாதிரி இங்க 40 இன்டு 4 வகுத்தல் 8 போட்டுக்கிறேங்க. ஐ8 40. அப்ப ஐனாக்கா மைனஸ் 20 கிலோமீட்டர் டாட் மீட்டர். இங்க வந்து அதே ஐ8 40, ஐனாக்கா 20 பிளஸ் 20 கிலோமீட்டர் டாட் மீட்டர். இந்த சைடு ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபிக்ஸ்டு ரெண்டு மோட். புரியுதா சார்? ஓகே. அதே மாதிரி இங்கிட்ட ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ், கிளாக் வைஸ் வந்து பிளஸ். இது அங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்? ஃபிக்ஸ்டு எண்ட்லயே 2வது தான் நடத்தணும். 4 கொஸ்டின் வரும்னு. என்ன கொடுத்துருப்பான்? எம்இஎம்பி என்ன வந்துருக்கும்? W² பை 12. அப்ப எம் ஃபிக்ஸ்டு பி டு சி, பி டு சி, எம் ஃபிக்ஸ்டு சி டு பி. அப்ப இது மைனஸ் என்ன வரும்? WL² வகுத்தல் 12. இது என்ன வரும்? பிளஸ் WL² பை 12. இப்ப மைனஸ் Wங்கிறது என்ன 10, Lங்கிறது என்ன கீழே 6, கீழே 12 போட்டுக்கிறேங்க. இது பிளஸ் 10 இன்டு 6 வகுத்தல் 12. அப்படியே வெயிட் பண்ணுங்க. அது வந்தாரு. அப்படியே சால்வ் பண்ணிருங்க. இது ரெண்டையும் மைனஸ்லயும் வரும், இதுல பிளஸ் வரும். ஒண்ணு கண்டுபிடிச்சா இன்னொரு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஐ திங்க் 30 வரணும். சால்வ் பண்ணுங்க. L² சார் இது. L² இங்க ஸ்கொயர்டு. அப்படி சால்வ் பண்ணுங்க. அது வந்தாரு. ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது கன்டினியூஷன் தான். எதிர சொல்லியிருந்தேன். வேல்யூ போட சொன்னோம்னா, ஓகே. 6² 6 6 6ல 2 ஒரு 6 கீழ அடிச்சோம்னா 2 10ல அடிச்சா 5 230.
இது -30 km/m +30 km/m. அவ்வளோதான். ஃபிக்ஸ்டு மோமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. மேக்ஸிமம் இதான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு தான் 2க்கு பார்லா உங்களுக்கு குடுத்துருக்கேன். 2 கரெக்ட்டா புடிச்சுக்கிறது. ஓகேவா? இத தவிர்த்து ஒரு கேஸ் கேட்கணும் அப்டின்னா, ஆ டிஸ்டன்ஸ் வேரிங்கா கேட்கலாம். அந்த அளவுக்குலாம் போமாட்டான். மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு மோட் கேட்கறதே பாசிபிலிட்டி கம்மி தான். ஓகேவா? பார்லா தான் கேட்பான். அப்டியே கேட்டாலுமே நீங்க இங்க தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஃபிக்ஸ்டு பீம்ல எப்படி எம்ஏ, எம்பி ஃபிக்ஸ்டுல தானே குடுத்துருக்கேன். மேக்ஸிமம் மொமெண்ட் எல்லாம் அந்த இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிருப்போம் பாருங்க. நெகட்டிவ் மொமெண்ட்னா. எம்பி, எம்பி 2 ஈக்குவல் தான். இங்க என்ன செய்றீங்கன்னா, ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறது மைனஸ் ஆவும். கிளாக் வைஸ் பிளஸ் ஆவும் எடுத்துக்கிறீங்க. இந்த ஒரு விஷயம் தான் எடுத்துக்கிறீங்க. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேட்டர் முடிய போகுது. என்ன சார் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே அப்டின்னா, கேரி ஓவர் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் இருக்கு. அத சொல்லிட்டு முடிச்சுர்றேன். கேரி ஓவர் ஃபேக்டர் என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி ஓவர் பண்றது. எப்படி நார்மலா வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாரின்ட்ட பார்க்கும்போது ஃபிக்ஸ்ட்னா 4AI/L ஹிஞ்சுனா 3AI/Lன்னு சொன்னோமோ, அதே மாரி கேரி ஓவர்ங்கிறது நம்ம ஃபாரின்ட்ட பார்க்கும்போது அது ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா, அது 1/2வா குறையும். இப்ப Mங்கிறது M/2வா குறையும். அதே ஃபாரின்ட்ட ஹிஞ்சுடா இருந்துச்சுன்னா 0வா இருக்கும். அப்ப இதுதான் நான் சொல்லிக் குடுக்க போறேன். கேரி ஓவர் ஃபேக்டர்ங்கிறது என்னன்னா, நம்ப முன்னாடி இருக்கக்கூடிய எண்டோட மொமெண்ட்டையும், தற்போது இருக்கக்கூடிய எண்டோட மொமெண்ட்டையும் நான் போடுறோம் அப்டின்னா, டிவைட் பண்ணி போடுறோம் அப்டின்னா, அந்த வகுத்து வரக்கூடிய ஆன்ஸர் தான் கேரி ஓவர்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வந்து கேரி ஓவர் ஆகுது ஒரு இடத்துலேருந்து அப்டின்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துல நீங்க வந்து ஜேடிஓ போய் ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு அதுலேருந்து கேரி ஓவர் பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? அடுத்து டிஓ ஆகுறதுக்கு, புரமோஷன் ஆகுறதுக்கு. அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி ஓவர் ஆகுது. அது மாரி. அப்ப நீங்க அந்த இடத்துலேருந்து இன்னொரு பொசிஷன் போறீங்க. அதுக்கு அது மாரி வச்சுக்கிறேன். இல்ல இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குடுக்குற மாரி ஞாபகம் வச்சுக்கிறேன். கேரி ஓவர். அப்ப கேரி ஓவர் ஃபேக்டரோட இந்த ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் முடியுது. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஆரம்பிச்சு வச்சுருவோம். ஓகே. கேரி ஓவர்ன்னு போட்டுக்கங்க. கேரி ஓவர் ஃபேக்டர். நாளையோட எம்ஓஎஸ் முடிச்சுருவேன் சார். அந்த காலமும் சேர்த்து முடிச்சுடுவேன். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து வந்து அதுல வந்து நமக்கு வந்து இஎம்ல வந்து ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஆ டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். லாஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஜாயின்ட். இதான் இருக்கும். 3 தான் இருக்கும். ஓகே. அப்ப கேரி ஓவர் ஃபேக்டர்ன்னு போட்டுக்கிறேங்க. இப்ப எப்படி ஏதாச்சும் ஒரு சொல்லிக் குடுக்கணுமே! ஏதாச்சும் வச்சு. சரி ஓகே. நம்மளா ஒண்ணு குடுப்போம். இப்ப இங்க ஃபிக்ஸ்டா இருக்கு. இங்க ஃப்ரீயா இருக்கு. ஏன்னு வச்சுக்கிடுங்க. இத பின்னு வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த இடத்துல நம்மட்ட 4EI தீட்டா பி பை எல். 4EI பை எல் இன்டு தீட்டா பி. ஓகே. இத இந்த இடத்துல உள்ள இந்த எம்பிய எம்ஏக்கு குடுத்தோம்னா என்னவாகும்? ஃபாரின் ஃபிக்ஸ்டா இருக்கு. என்ன சார் ஆகும்? இது என்ன ஆகும்? பாதியா குறையும். இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் எழுதி குடுத்திருப்பேனே ஞாபகம் இருக்கா? ஃபிக்ஸ்டு பீம்ல. எப்படின்னா குடுத்து வெறும் ஃபார்முலா குடுத்திருப்பேனே. WL2/20 WL2/30 அதே வந்து உங்களுக்கு குடுத்து 5WL/96 ஞாபகம் இருக்கா அது எல்லாமே? என்ன சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு இடத்துலேருந்து எம்ங்கிறத குடுத்தோம்னா, இந்த இடத்துக்கு வரும்போது M/2 பாருன்னு சொல்லியிருப்பேன். புரியுதா இல்லையா? படிக்கிறீங்களா இல்லையா சார்? ஓகே. இப்ப இங்கேருந்து இத குடுத்தோம்னா என்ன வரும்? அதாவது MP இங்க போணுச்சுன்னா, MA ஈக்குவல் டூ இந்த இடத்துல ஃபாரின் ஃபிக்ஸ்டா இருந்தால், நல்லா கவனிங்க. ஃபாரின் ஃபிக்ஸ்டா இருந்தா கேரி ஓவர் ஃபேக்டர் என்ன வரும்னா, MA ஈக்குவல் டூ MB/2 ஆயிரும். இதான் கேரி ஓவர். ஃபாரின் ஃபிக்ஸ்டா இருந்தால், ஃபாரின் ஃபிக்ஸ்ட்னா கேரி ஓவர் 1/2 ஆயிரும். அப்ப இங்க என்ன இருக்கு? MBங்கிறது 4EI டிவைடட் பை L இன்டு தீட்டா பின்னு இருக்கு. அப்ப டிவைடட் பை 2 போட்டா, அப்ப MA ஈக்குவல் டூ MP வகுத்தல் 2. MBங்கிறது என்ன இருக்கு? 4EI தீட்டா B வகுத்தல் L வகுத்தல் 2. அப்ப 2EI தீட்டா B வகுத்தல் L. அப்ப ஃபாரின் ஃபிக்ஸ் நான் லாஸ்ட்டா குடுத்துக்கிறேன். இது 1. அதே ஃபாரின்க்கு ஹிஞ்சுடா இருக்கு. அடுத்த கேஸ் 2. இதோட முடியுது. கேஸ் 2. ஃபாரின்டு ஹிஞ்சுடு. இதே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பேக்கில இத நான் குடுத்துருந்தேன் அப்டின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா 6 மாசம் நடத்திருப்பேன் அத.
இந்த 2 மாசம் முடிக்கிறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். மெதுவா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணியிருப்பேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் 6, 7 மாசம் ஆயிருக்கும் முடிக்கிறதுக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, இதே கேஸ் எழுதிக்கிறேங்க. இப்படி இருக்கு. இது ஏன்னு வச்சுக்கிறேங்க. இது பின்னு வச்சுக்கிறேங்க. எப்பயும் போல தான். இங்க ஒருவேளை 3a/l இருக்குன்னே வச்சுக்கிறங்கவேன். 3a/l இன்டு θb இருக்குன்னே வச்சுக்கிறங்கவேன். இதை இங்க கொடுக்கும் பொழுது ஃபாரின் சிம்பிள் கிஞ்சிடால இருக்கு. கண்டிப்பா கேரி ஓவர் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிரும். இப்ப நோட் என்ன அப்படின்னா எண்ட் கண்டிஷன் கேரி ஓவர் ஃபேக்டர். இப்ப எண்ட் கண்டிஷன் கேரி ஓவர் ஃபேக்டர். எண்ட் கண்டிஷன் வந்து ஃபார் எண்ட் ஃபிக்ஸடா இருக்கு அப்படின்னா கேரி ஓவர் வந்து 1/2 ஆயிரும். ஃபார் எண்ட் கிஞ்சிடா இருக்கு அப்படின்னா கேரி ஓவர் வந்து 0 அவ்வளவுதான். சார் புரியுதா இருக்கேன்? ஓகே தானே? ஓகே சார், கவனிக்கிறீங்களா இல்லையா சார்? ஓகே. இப்ப அடுத்து என்ன புரியுதா இல்லையா? அதாச்சும் சொல்லுங்க. புரியலன்னா எந்த இடத்துல புரியலன்னு சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேன். புரியுதா இல்லையா எல்லாருக்கும்? இல்ல எந்த இடத்துல புரியல? யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா, நான் 5 மெத்தட்ல 4வது மெத்தட்ல லாஸ்ட் கேஸ் டோட்டல் பிரைம்ல. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் முடிச்சுட்டா காலம் மெத்தட் நான் நடத்திடுறேன். காலம் சேர்த்து நடத்தி விட்டுறேன். எம்ஏஎஸ் முடிச்சு விட்டுருவோமே. ஓகே. எம்ஏஎஸ் 2 டாபிக் நடத்தலாம்னு ஆரம்பிச்சேன். பாரு அதான் சொன்னேனே. எம்ஏஎஸ் ஆரம்பிச்சோம்னா, அது சூட்டோட முடிச்சிடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு டிவிஷனுமே அப்படிதான் இருக்கு. டக்கு டக்குன்னு ரிவிஷன் முடிஞ்சிடும். 20 கொஸ்டின். ஓகே. இப்ப அடுத்து என்ன கொடுக்க போறேன்னா, இது வேணா நீங்க ஹோம்வொர்க்கா வேணா சால்வ் பண்ணி பாருங்க சார். இந்த மேல உள்ள கேஸ. எந்த கேஸ்னா இந்த கேஸ். இதுக்கு நான் ஜஸ்ட் பிக்ஸ்டு மட்டும் முடிச்சிட்டேன். நீங்க அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் ஏபி கண்டுபிடிக்கலாம். பிசி கண்டுபிடிக்கலாம். சாரி பிடிஏ பிடிசி கண்டுபிடிக்கலாம். வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? இண்டிவிஜுவல் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிப்போம்? ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் சம்மேஷன் ஆஃப் கே கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். பிஏகேனா பிசிகேனா. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 1 வர மாதிரி செக் பண்ணணும். அது ஒண்ணு எழுதிக்கிறேங்க. என்ன சொன்ன புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இங்க ஐ குடுத்துருக்கேன். பி2ஏக்கு, இங்க பி2சிக்கு 2ஐ குடுத்துருக்கேன். இங்க 4 சார், இங்க 6. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுவும் பிக்ஸ்டு தான். செட்டில் லைன். பில இருந்து ஏவ பார்த்தாலும் பிக்ஸ்டு தான். பில இருந்து சிய பார்த்தாலும் பிக்ஸ்டு தான். ரெண்டுமே 4a/4a தான். டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகே? ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் சார். ப்ரொஃபசர் மேனி 1916 1916ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. மேனிங்கிறவரு. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்னு போடுங்க. ஓகே. இதெல்லாம் எதுக்கு ஒரு டைம் சிலபஸ் பார்த்துக்கிறேன். இது வீடியோ போட்டுருக்கான எம்ஓஎஸ்ல. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் அதுக்கு எது காலம் நடத்துவேன். பார்த்துக்கிறேன் எதுக்கு மட்டும். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனை பொறுத்தவரை ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகே ஃபார்முலா தான். ஆனா ஒரு கேஸ் கொடுக்காம இந்த ஃபார்முலா எழுத முடியாது ஸ்ட்ரைட்டா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். இந்த ஃபார்முலா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுருவான். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் எதுல வரும் நமக்கு? நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஸ்டிஃப்னஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்லிபிரியம், எஸ்டிஓ அதாவது எஸ்டி ஞாபகம் வச்சுக்க சொன்னேனே. சப் டிவிஷனல் இன்ஜினியரிங் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. எஸ்க்கு ஸ்டிஃப்னஸ், டிக்கு டிஸ்பிளேஸ்மென்ட், ஈக்கு ஈக்லிபிரியம். அதேதான். ப்ரொஃபசர் மேனி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு குடுத்துட்டு ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம். சி. இப்ப எப்படி இருக்கும்? ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் தானே. எப்பயும் பிக்ஸட்ல வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் 0 தான். கொஞ்சம் தள்ளி தான் ஆரம்பிக்கும். சிம்பிளி சப்போர்ட்ல வரும். ஸ்லோப்பும் வரும், டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் வரும். எதுனா பிரச்சனை இல்ல வரும். அதே சிம்பிளி சப்போர்ட் இதுலயும் வரும்.
ஓகே. எழுதிக்கிறங்க. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். அதாவது எம்பிசி ஈக்குவல் டு நான் பிலேருந்து சிக்கு பார்க்குறேன். அதுக்கு பிலேருந்து ஏக்கு பார்க்குறேன். சரி. பிஏ பிக்சட் இருக்கா? சரி ஓகே சார். பிலேருந்து சி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிறேன். பிலேருந்து சி, சிலேருந்து பிக்கு வரேன். ஓகே. எம்பிசி, எம்சிபி. அப்போ பிலேருந்து சி பார்க்கும்போது பிஏ பிக்சடாக எடுத்துக்கிறேன். அது சிங்கிறத உங்களுக்கு எல்லாத்தையும் பிக்சடாக தான் எடுத்துக்கிறோம். சரி ஓகே. எழுதிக்கிறேன். ஃபார்முலா தானே. இது எக்ஸாம்பிள் தான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ஃபார்முலா எழுதுறேன். ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் சார். எம்பிசி எப்படி எழுதுறேன்னா, அதாவது பிக்ஸ்டு எண் எம்பிசி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து 4EI theta B வகுத்தல் L plus 2EI theta C வகுத்தல் L செட்டில்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது சிங்கிங் நடந்திருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னா 6EI டெல்டா பை எல் ஸ்கொயர் யூஸ் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டான். ஓகே, அதெல்லாம் பெரிய கொஸ்டின். வி கூட வராது, எம்இக்கு தான் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்க மாதிரி தான் பெரிய கொஸ்டின்ல எல் ஸ்கொயர். ஓகே, அதுக்கடுத்து எம்பிசி கண்டுபிடிச்சாச்சா? இப்போ சிலேருந்து பி கண்டுபிடிப்போம். அதே எம் பிக்ஸ்டு எம்சிபிங்கிறது நார்மல் பாசிட்டிவ் நெகட்டிவ் மூவ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, எண்டு மூவ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகே, பொதுவாக கண்டுபிடிப்போம்ல மேக்ஸிமம் மூவ்மெண்ட் பிசிக்கு எவ்வளவு, எம்சிபிக்கு என்ன அது எண்டில் வந்து கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு, அது பிக்ஸ்டு எண்டு மூவ்மெண்ட். அதான் எண்டு பிக்ஸ்டு எண்டு மூவ்மெண்ட். அப்போ இது சி டு பின்னு கண்டுபிடிங்க. சி டு பி எஃப்சிபி சி டு பின்னு கொடுங்க. ப்ளஸ் இப்போ என்ன ஆயிரும், அப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிரும். சி டு பி வரும்போது இங்கே நான் டீட்டா பிக்கு பக்கத்தில் 4EI கொடுத்தோமா, இப்போ என்ன வந்துடும்னா டீட்டா சிக்கு பதிலாக 4EI வந்துடும். அப்போ 4EI டீட்டா சி வகுத்தல் எல். இங்கே என்ன வந்துச்சு, டீட்டா சிக்கு பதிலாக 2EI வந்துச்சா, பி டு சி வரும்போது. அதே சி டு பி வரும்போது பிக்கு வந்துடும். 2EI டீட்டா பி வகுத்தல் எல். இது மாறாது. 6EI டெல்டா பை எல் ஸ்கொயர். காமன் ஃபார்முலா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சதான் சில பிள்ளைக்கு நம்ம சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஈக்குவேஷன் தான் கேட்க போறாங்க. ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. எம்பிசி அதுல பிக்ஸ்டு ரெண்டு மோட் பிசி பிளஸ் பில சி கேட்டிருக்கனால ஃபர்ஸ்ட் பிக்கு 4EI டீட்டா பை போட்டுருங்க டெல்டா எல். அதுக்கடுத்து சிக்கு 2EI டீட்டா சி டெல்டா எல் போடுங்க. 6EI டெல்டா பை எல் ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதுக்கடுத்து சிடிவி போகும், சிக்கு 4EI போடுங்க. அதுக்கடுத்து உள்ள பிக்கு 2EI போடுங்க. மேல உள்ள மாதிரியே கரெக்டா வந்திருக்கும் பாருங்க. டெல்டா எல் போட்டுக்கிறேங்க. அவ்வளவுதான் முடியுது. அப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுல எது எது இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து பிக்ஸ்டு ரெண்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ரொட்டேஷன் சில கொடுத்துருக்காங்க, ரொட்டேஷன் பில கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்னா, அதாவது பிக்ஸ்டு ரெண்டு மூவ்மெண்ட் அட் ஜாயிண்ட் சி. இது அதுக்கடுத்து இது என்னன்னா ரொட்டேஷன் அட் த பாயிண்ட் சி. இது என்னன்னா ரொட்டேஷன் அட் த பாயிண்ட் பி. இது என்னன்னா செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் ஆர் சிங்கிங் ஆஸ் மட்டும் போடுங்க. ஓகே, எப்பயும் போலதான் ஸ்லோ டிஃப்ளெக்ஷன் மெத்தட் போட்டு இது என்னென்ன மெத்தட் இருக்கு, எது எது கீழே வரும்னா டிஸ்பிளே, இதை வந்து எப்படி கூப்பிடலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ஸ்டிப்னஸ், ஈக்லிபிரியம் கூப்பிடலாம். தனியாக எழுதிக்கிறோம், பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்லோ டிஃப்ளெக்ஷன் மெத்தட்
ப்ரொஃபசர் மேனி தான் கண்டுபிடிச்சாரு. ப்ரொஃபசர் மேனி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹானிஸ் ரொட்டேஷன் மெத்தட் தனி. ஓகே, ப்ரொஃபசர் மேனி இது கண்டுபிடிச்சது. எப்போ 1916 1914 கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த மெத்தட் எப்படி சொல்லலாம்னா, இந்த மெத்தடை டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஸ்டிப்னஸ் மெத்தட்னு சொல்லலாம். ஸ்டிப்னஸ் மெத்தட்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஈக்லிபிரியம் மெத்தட்னு சொல்லலாம். ஈக்விலிபிரியம் மெத்தட்னு சொல்லலாம். மொத்தம் 3 வகையான மெத்தட் அதை சொல்லலாம். சார் புரியுதானே எல்லாருக்கும்? ஓகேவா? ம் ஓகே. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, ஒரு பெரிய கொஸ்டின் எடுத்து தான் சால்வ் பண்ணி காமிக்கணும். இதுல வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். எப்படி கிளாரிட்டினா, ஸ்லோ ட்ரிப்ளெக்ஷனை பொறுத்தவரை ஃபார்முலா தான் மேக்ஸிமம் கேட்பான். ஒரு சில டைம் வந்து சில கான்செப்ட்ல சில விஷயங்கள் சொல்லணும். அதுக்கு ஒரு ப்ராப்ளம் நான் பெருசா நடத்தினா தான் சொல்ல முடியும். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து தியரம் ஆஃப் த்ரீ மூவ்மெண்ட்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுல நான் பெரிய ப்ராப்ளம் நடத்தினேனா? இல்ல. சின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு தியரி லெவலுக்கு எப்படி கேட்பானோ அதுதான் சொன்னேன். ஏய்க்கே பெரிய ப்ராப்ளம் கேட்க மாட்டான் ஃபர்ஸ்ட். கான்செப்ட்ல எப்படி கேட்பானா? மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இருக்குங்க. நான் அத ஒவ்வொரு ஸ்டெப் வைஸ் எப்படி கேட்பானோ அத சொல்லணுமே தவிர, டேப்லெஸ்ஸனோட நான் உங்களுக்கு சொல்லல. அத நான் கேட்க மாட்டான். டேப்லெஸ்ல கேரி ஒரு கான்செப்ட் வரும். அது தனியாவே நடத்திட்டேன். அதுல தூக்கி தனியா செப்பரேட்டா வந்து ஃபாரின் ஃபிக்ஸ்ட்னா 1/2 ஃபாரின் ஹிஞ்சுனா 0ன்னு சொல்லிட்டேன். இப்ப இதுல ஏன் நான் ப்ராப்ளம் குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நடத்த போறதில்ல. நான் இப்ப ஓரளவு நடத்துவேன். ஓகே. என்னால கொஞ்சம் தூரம் நடத்துறேன். அதுக்கப்புறம் மார்னிங் செஷன்லாம் நடத்துறேன். அப்ப இப்பைக்கு இதுல குடுக்கக்கூடிய இதுல ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நான் சொல்லுவேன். கான்செப்ட்ல இப்படி கொஸ்டின் கேட்பான். அத நான் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா தெரிஞ்சா தான் உங்களால தொட முடியும். அத மைண்ட்ல வச்சுக்கிறங்க. எப்பயும் இப்ப மொமெண்ட் வந்து ஏ டூ பி கேட்கிறான்னா, பிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் ஏ டூ பி கண்டுபிடிக்கணும். பிளஸ் எப்பயும் ஏ டூ பியா? அப்ப ஏக்கு 4 போடணும். 2வது ஏ டூ பி, பி இருக்கா? அதுக்கு 2 போடணும். அப்புறம் 6 டெல்டா பை எல் ஸ்கொயர்டு. டெல்டா உனக்கு உங்களுக்கு சிங்கிங் ஆயிருக்கு அப்படின்னு குடுத்தா மட்டும் தான் டெல்டா சேர்க்கணும். அப்படி இல்லாட்டி அத விட்டுட்டு மத்த இத வச்சு 4 தீட்டா, 2 தீட்டா வச்சு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. எழுதிக்கிறேங்க. அனாலிசிஸ் த பீம் பை ஸ்லோ டிஃப்ளெக்ஷன் மெத்தட்னு போட்டுக்கிறேன். பெரிய ப்ராப்ளமா வரும். ஒரு செஷனோட எடுத்துக்கிறோம். ஓகே. இப்பயும் சால்வ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு காலையில கரெக்ட்டா முடிக்கிறது இருக்கும். முடிச்சுட்டு உங்களுக்கு காலமா அனுப்பிச்சு விட்டுறலாம். அனாலிசிஸ் த பீம் பை ஸ்லோ டிஃப்ளெக்ஷன் மெத்தட். என்ன அப்படின்னா இது ஏன் முதல்ல குடுத்த சம் மாரியே குடுக்குறேன். வேல்யூனா 10 கிலோமீட்டர் பெர் மீட்டர் குடுத்துருப்பான். 10 கிலோமீட்டர் மீட்டர் குடுத்துருப்பான். அப்படின்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் எடுத்துறது ஈஸியா இருக்குங்கிற வரை குடுத்துருக்கேன். ஏன்னா இதுல பிக்ஸ்ட் அமௌண்ட் வேணும்ல. அதுக்காண்டி. அதே டிஸ்டன்ஸ் தான் குடுக்குறேன் பாருங்க. அதே I தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே ஆர்பிட் தான் குடுக்குறேன். அதே 2I தான் குடுக்குறேன் இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. பாயிண்டே மாத்தல. A, B, C தான் குடுத்துருக்கேன். இப்ப ஃபார்முலா தெரியும். A to B கண்டுபிடிக்கணும்னா பிக்ஸ்ட் மொமெண்ட் A to B வேணா 4A theta A divided by L, 2A theta B divided by L,
6a டெல்டா பை எல் ஸ்கொயர். அதே P2a வேணாம் அப்படின்னா அதே தான். ஃபிக்ஸ்டு ரெண்டு மோட் P2a கண்டுபிடிக்கணும் பிளஸ் 4a தீட்டா b டிவைட் பை எல் ஸ்கொயர் எல் பிளஸ் 2a தீட்டா a டிவைட் பை எல் பிளஸ் 6a டெல்டா பை எல் ஸ்கொயர். இதுல இந்த டெல்டா எங்கேயாச்சும் ஒரு வாரத்துல சிங்கிங் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ப பார்முலா உள்ள 6a டெல்டாவே விட்டுறலாம். இப்ப காமன் ஃபார்முலா என்ன? ஒரு வேளை a to b கேட்டிருக்கான் அப்படின்னா காமன் ஃபார்முலா என்ன நமக்கு? ஃபிக்ஸ்டு இன்ட்டு a to b 4ei ஃபர்ஸ்ட் a தானே இருக்கு. அப்ப தீட்டா a வகுத்தல் எல் 2ei ரெண்டாவது b இருக்கா தீட்டா b பை எல் 6ei டெல்டா சொல்லுங்க டவுட்டா எல் ஸ்கொயர். இல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சிங்கிங்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல. எந்த ஒரு சப்போர்ட்டும் சிங்கிங் ஆகுது. இந்த 10 எம் கீழே அப்படி கொடுக்குறாங்க. எம்இல தான் கேட்பான்னு சொல்லியிருக்கேன். செமஸ்டர் கொஸ்டினோட பில கேட்க மாட்டா எம்இல தான் கேட்பாங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணிடலாம். காமன் ஃபார்முலா நீங்க எழுதணும். இப்படி ஒரு ஒரு விஷயம் கொடுத்து கேட்கறாங்க கொஸ்டின் அப்படின்னா அதை காமனா ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். சம் கொடுத்து கேட்கறாங்க. இப்ப இதை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். எப்பயும் பிக்சர்ல டீட்டா வந்து எப்படி சார் இருக்கும்? இப்ப ஏல பிக்சர்ல எப்படி இருக்கும் டீட்டா? டீட்டாங்கிறது எப்படி இருக்கும்? டீட்டா டிஸ்பிளேஸ்மென்ட் ரெண்டுமே. டீட்டா எப்படி இருக்கும்? 0 தானே? அப்ப பிக்சர்ல ஏங்கிறது பிக்சரு. அப்ப ஏங்கிற இடத்துல இந்த தீட்டா இதுல 0 வந்துரும். அப்ப டோட்டல் டைமே இது என்ன ஆயிரும்? ஃபுல் டைமே 0 ஆயிருமா? ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் தனித்தனியா கண்டுபிடிப்போம். இது வந்து MAB கண்டுபிடிக்கும் போது. அதே B to A கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? A to B போகும்போது இது B to A கண்டுபிடிக்கும் போது எப்படி வரும் ஃபார்முலா அப்படின்னா அதே M B to A equal to M fixed B to A plus என்ன வந்துடும்? இப்ப Bக்கு வந்து 4EA வந்துடும். 4EA theta B வகுத்தல் L அதுக்கடுத்து 2EA இங்க என்ன வந்துடும்? theta A வகுத்தல் L பிளஸ் 6A அதே டெல்டா எல் ஸ்கொயர். சிங்கிங்கே ஆகல. இது அங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். மேல எழுதுனதுனால திருப்பி எழுதி கேன்சல் பண்றேன். இது வராது. நோ சிங்கிங் சப்போர்ட். அதனால கேன்சல் பண்ணிட்டேன். நோ சிங்கிங் சப்போர்ட். அவ்வளவுதான் முடிச்சு. இப்ப கண்டுபிடிங்க சார் டக் டக்குன்னு. இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காமனா ஃபார்முலா எழுதிட்டேன். காமன் ஃபார்முலா எழுதிட்டேன். இப்ப ஸ்டெப் நம்பர் 1 எழுதுங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 அதாவது பிக்ஸ்டு அண்ட் மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்ஸ் இது நெகட்டிவ். இந்த சைடுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸா பிக்ஸ்டு ஏபி இது பாசிட்டிவ் கிளாக் வைஸ். M பிக்ஸ்டு B to A. அப்ப M பிக்ஸ்டு A to B வந்து என்ன வரும்? சென்டர் பாயிண்ட் தானே மைனஸ் WL வகுத்தல் 8. அதே M பிக்ஸ்டு B to A வந்து பிளஸ் WL வகுத்தல் 8. அப்ப மைனஸ் 40 எல்லுங்கிறது எவ்வளவு? 4 தானே 4 மீட்டர் வகுத்தல் 8 மைனஸ் 20 கிலோமீட்டர் பர் கிலோமீட்டர் டாட் மீட்டர். அதே வந்து இங்க பிளஸ் 20 கிலோமீட்டர் டாட் மீட்டர். அது இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு? யூடிஎல் இருக்கா? பிக்சரா தான் கண்டுபிடிக்கணும். பிக்சட் மூவ்மெண்ட்னா பிக்சரா தான் நீங்க எடுத்துக்கணும். உங்களை சொல்லி கொடுத்தாலும் பேரே பிக்சட் மூவ்மெண்ட் தானே பிக்சரா தான் எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்க லோடு என்ன? யூடிஎல் 10 கிலோமீட்டர் பெர் மீட்டர். பெர் மீட்டருக்கு 10 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது. டிஸ்டன்ஸ் என்ன? 6 மீட்டர். அப்ப இங்கிட்ட என்ன கண்டுபிடிக்கணும்? B இருந்து C தானே. அப்ப M பிக்ஸ்டு B to C M பிக்ஸ்டு C to B.
அவ்வளோதான். இந்த ஸ்டெப் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து எப்பயும் போல இந்த தீட்டா உள்ளதை தான் நான் எழுத போறேன். பார்த்துக்கிடுங்க. ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா ஸ்லோப் ட்ரிப்ளெக்ஸன் ஈக்குவேஷன். மேல குடுத்திருக்கான காமன் ஈக்குவேஷன். அதை A to Bக்கும் P to Aக்கும் எழுத போறேன். அப்ப பிக்ஸ்டு இருக்க இடத்துல 0 போட்டுறணும். வேற வழி இல்ல. பிக்ஸ்டு இல்லாத இடத்துக்கு வேல்யூ அப்படியே போட்டுற வேண்டியதுதான். அப்ப ஸ்டெப் நம்பர் 2 வந்து ஸ்லோப் ட்ரிப்ளெக்ஸன் ஈக்குவேஷன் போடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சார்? M A to B வேணும். அப்ப என்ன வரும்? M அது A to B வந்து எப்படி வரும்? M பிக்ஸ்டு A to B plus 4EI theta A வகுத்தல் L 2EI theta B AB தானே? ரெண்டாவது B தானே? அப்ப L 6A டெல்டா வேணாம். இப்ப theta A வந்து பிக்ஸ்டு ரெண்டுல இருக்கா? அப்ப இந்த theta A 0 ஆயிரும். theta Aவே 0னா அதோட பெருக்கல் இருக்கக்கூடிய மற்ற டேபிள் எல்லாம் 0 ஆயிரும். இப்ப வேல்யூ அப்ளை பண்ணுங்க. பிக்ஸ்டு ரெண்டு AB என்ன வருதுங்க? மைனஸ் 20 கிலோமீட்டர் மீட்டர். பிக்ஸ்டு ரெண்டு தானே? அப்ப மைனஸ் 20 பிளஸ் 4EI இது ஃபுல்லா 0 ஆயிரும். இங்க என்ன இருக்கு? 2 EI ஐக்கு என்ன இருக்கு பிரிஸ்மேட்டிக்ல? ஐ என்ன வெறும் ஐ தான் கொடுத்துருக்கான். ஓகே பிரச்சனை இல்லை. அப்ப வெறும் ஐ தான். ஐ தீட்டா பி வகுத்தல் எல்லுக்கு கொடுத்துருந்தான் 4 கொடுத்துருந்தான். அப்போ ஓரெண்டா 2 இரண்டா 4. அப்போ அடிச்சா என்ன வருது? மைனஸ் 20 பிளஸ் 0.5 1/2 அடிச்சா 0.5 தானே? இஐ தீட்டா பின்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் இது மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தான் சொல்லுவோம். இதெல்லாம் பின்னாடி சொல்லுவேன். சால்வ் பண்ண சொல்ல மாட்டேன். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தான் சொல்லுவாங்க உங்களை. அப்போ எம்ஏபிக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இப்போ இதே மாதிரி எம்பி2ஏ கண்டுபிடிங்க. அப்ப எம் பிக்ஸ்டு பி டு ஏ பிளஸ் 4E இப்போ பி ஃபர்ஸ்ட் இருக்கா அதுக்கு போடுங்க. 4E தீட்டா பி பை எல் 2EI தீட்டா பி சார் தீட்டா பி ரெண்டாவது ஏ தானே பி டு ஏ தானே எல் அவ்வளோதான். இப்போ எம் பிங்கிறது என்ன? பிளஸ் அதாவது பிளஸ் 20 கிலோமீட்டர் 20 4EI தான் அதில் பிரச்சனை இல்லை. தீட்டா பி தான் எல்லுங்கிறது 4 தான். இப்போ எது 2A தீட்டா ஏங்கிறது ஃபிக்ஸ்டு நீங்க வந்துருச்சு இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த டைம் என்ன ஆயிரும் நமக்கு? இப்போ இது வந்து 0 ஆயிரும். இப்போ கவனமா இருக்கும். இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 4க்கு 4க்கு கேன்சல் ஆயிருமா? இப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? 20 பிளஸ் சாரி 4க்கு 4 தானே கேன்சல் ஆகும். ஓகே. இப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா எம் பி டு ஏ ஈக்குவல் டு 20 பிளஸ் இஐ தீட்டா பி. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஒன்றாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டா ரெண்டாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு. இப்போ எதுக்கு முடிச்சிருக்கோம்? ஒரு ஸ்பேன் பிக்சர்ல சென்டர் பாயிண்ட் லோட் இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்னு இருக்கு பிக்ஸ்ல யூடிஎல் இருக்கா? இப்போ இதுக்கு இது கண்டுபிடிக்கணும். அப்ப பி டு சி சி டு பி கண்டுபிடிக்கணும். இது நெக்ஸ்ட் செஷன்ல கண்டுபிடிக்கிறேன். ஓகே. நாளைக்கு உங்களுக்கு முடிச்சிருவேன் சார். நாளைக்கு எம்ஓஎஸ் முடிச்சிருவேன். காலமும் சேர்த்து தான் சொல்றேன். எம்ஓஎஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா திங்கள் செவ்வாய் 4 செஷன் கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் செஷனோட டிஎம்மும் முடியுது. சார் ஓகேவா? ஓகே. அடுத்து எஸ்சிக்கு வந்து எனக்கு ஸ்டீலும் சேர்த்து நடத்துவேன். அதுல என்ன ஒரு பியூட்டினா எஸ்சிக்கு 2 செஷன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன் 2 செஷன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன்னா காரணமா தான். அதாவது உங்களுக்கு சிஎம்சிபில சிமெண்ட் காங்கிரீட் வந்து அங்க நடத்தணும்ல. அத இங்க நடத்தி குடுத்துருவேன். 2 செஷன் 3 செஷன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு, இத தனியா வந்து இங்க கான்கிரீட்ன்னு போட்டு சிமெண்ட் கான்கிரீட் தனியா நடத்தி குடுத்துருவேன். எஸ்சில உங்களுக்கு நான் எப்படி நடத்த போறேன்னா, 3 விதமா நடத்த போறேன். சிமெண்ட் கான்கிரீட் தனியாவும், ஆர்சிசி அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பார்ட்ல அந்த ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட் தனியாவும், பிளஸ் ஸ்டீல் தனியாவும் நடத்த போறேன். அந்த 3 பார்ட்டுக்கு சேர்த்து கரெக்ட்டா ஒரு 14 செஷன் தேவைப்படும் எனக்கு. இதுல கான்கிரீட்டையும் சேர்த்துக்கிட்டேன் சார். கான்கிரீட் டெக்னாலஜியும் சேர்த்துக்கிட்டேன். புரியுதா சார் என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப எம்ஓஎஸ் வந்து நாளைக்கு முடியுது அப்படின்னா, எப்ப டெஸ்ட் சொல்லியிருக்கேன்? அடுத்த அடுத்த ஞாயித்துக்கிழமை. இந்த ஞாயித்துக்கிழமை முடிச்சுட்டு அடுத்த திங்கட்கிழமை சாரி ஞாயித்துக்கிழமை லீவ் விட்டு திங்கட்கிழமை. சனிக்கிழமை இஎம் டெஸ்ட். ஓகே. இன்னைக்கு நடத்துனதுல யாருக்கும் டவுட் இருக்கா? எனிஒன்? டவுட் இருக்கா?